ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. கோவிந்தா கோவிந்தா. இன்னைக்கு 93 சாப்டர். இதில் 24 குரு. ஓகே, ஒரு இதுலேருந்து நம்மளுக்கு லெசன் படிக்கலாம்னு சொல்லி இதில் சொல்கிறா. இதெல்லாம் பாகவத்தில் இருக்கிற இதுதான். நம்மளுக்கு ஒரு ஸ்கூல் போய் குரு த்ரூ படிக்கணும்னு இல்லை. ஒரு சின்ன புழு பூச்சியிலேருந்து பிடிச்சு எல்லா இடக்கிட்டேருந்து நம்ம படிக்கலாமாம். லெசன் எல்லார்கிட்டேருந்தும் படிக்கிறதுக்கு இருக்குது. அப்போ என்றைக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். என்றைக்குமே நம்மளுக்கு லைஃப்பில் புதுசாக பாடத்தை கற்றுக்கலாம்னு சொல்லி தான் இந்த இதில் சொல்கிறான். ஸோ இங்கே என்னென்னா, கிருஷ்ணன் 3 விதமான கீதை உபதேசம் பண்ணியிருக்கா. ஸோ நம்மளுக்கெல்லாம் தெரியற கீதை என்னது? பகவத்கீதை ஒன்று தான். அது எங்கே சொல்கிறா? குருக்ஷேத்திர யுத்த பூமியில் அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசம் பண்ணுறா. 18 சாப்டர் இல்லையா? அதில் 700 ஸ்லோகாஸு, 18 சாப்டர் அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறா. அவனுக்கு யுத்தத்தோடு எல்லாமே அதில் எல்லா யோகங்களும் விடுறது. ஸோ அதெல்லாம் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறா. அர்ஜுனன் அந்த உபதேசத்தெல்லாம் கேட்டுக்கிறானா. யார்கிட்டேருந்து? ஜெகத்குருவான கிருஷ்ணங்கிட்டேருந்தே அந்த உபதேசத்தை வாங்கிக்கிறான். அதனால பகவத்கீதை ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அந்த அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது? யுத்த பூமியில் அந்த உபதேசம்லாம் பண்ணினெல்லாம் கேட்டுக்கிறான். ஆனால் அதெல்லாம் அவனுக்கு ஒன்றும் புரியறதில்லை, என்ன சொன்னானே தெரியறதில்லை. அதனால் கிருஷ்ணங்கிட்ட திருப்பியும் கேட்குறானா, கிருஷ்ணா நீ எனக்கு என்ன பகவத்கீதை சொல்லி 18 அத்தியாயத்தை எனக்கு நீ உபதேசம் பண்ணினாய். ஆனால் என் மண்டையில் ஒன்றுமே ஏறலை, ஒன்றும் சரியாக எனக்கு புரியலை. அதனால் எனக்கு நீ திருப்பி சொல்லித்தா சொல்கிறான். ஆனால் பகவான் அவர் ஜெகத்துக்கே குருவானதுனால கோவிச்சுக்கிறது இல்லை. ஒரு குருவோட லட்சணம் அது இல்லையா? அவன் ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாலும் திருப்பி சொல்லி கொடுக்கணும், பொறுமை வேணும் மெயினாக. அந்த மாதிரி கிருஷ்ணன் கோவிச்சுக்காதைக்கு திருப்பி அந்த 18 அத்தியாயத்தை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறான். அதுக்கு பேர் உத்தர கீதை பேர். இது பகவத்கீதை, அது உத்தர கீதை. இப்படி 2 கீதை சொல்ல ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த யுத்தமெல்லாம் முடியறது. இவர் அவதாரம் எடுத்துக்கிறதே கிருஷ்ணாவதாரம் எதுக்கு? தர்ம ஸ்தாபனை பண்ணுறதுக்கு. ஸோ தர்மத்தை ஸ்தாபித்து பாண்டவாளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து அவரோட சமயம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சு அவர் என்ன பண்ணணும்? இந்த அவதாரத்தோட சமயம் முடிஞ்சாச்சுன்னா அவரோட இடமான வைகுண்டத்துக்கு அவருக்கு போகணும். அதனால் வைகுண்டத்துக்கு போகலாம், அவதார சமயம்லாம் என்னோட முடிஞ்சாச்சு, வந்த காரியங்களெல்லாம் நான் முடிச்சாச்சு சொல்லிட்டு பகவான் வைகுண்ட ஆரோகணம் பண்ண போகிறான். ஸோ பண்ணுறதுக்கு முன்னால் அவருக்கு ரொம்ப கூட இருக்கிற ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா உத்தவர். உத்தவர் எப்படின்னா, கிருஷ்ணானா போரும் உயிராம் உத்தவருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் போட்டு வச்ச ட்ரெஸ்ஸை தானே அவர் போட்டுப்பார். கிருஷ்ணன் சாப்பிட்டா அந்த பிரசாதத்தை தான் சாப்பிடுவார். எப்போதுமே கிருஷ்ணா 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 விட்டு வேறு ஒன்றுமே தெரியாது. அத்தனை நெருக்கமாக உள்ள ஒரு தோஸ்து உத்தவர். ஸோ கிருஷ்ணன் அவர் கிருஷ்ணனுக்கு மந்திரியாகவும் இருந்திருக்கா. இவர் ரொம்ப நல்லா படிப்புறான் உத்தவர், ரொம்ப இன்டெலிஜென்ட் படிப்பில். அதனால ப்ரஹஸ்பதி தேவகுரு. தேவகுரு இப்போ எப்படி ரொம்ப நல்லா படிக்கிற குட்டிகளுக்கு நல்ல யூனிவர்சிட்டியிலலாம் அட்மிஷன் கொடுக்குறா இல்லையா? அந்த காலத்தில் நல்ல யூனிவர்சிட்டினா தேவகுருவான ப்ரஹஸ்பதியோட அந்த ஸ்கூல் தான். அதனால் ப்ரஹஸ்பதியே அவரை செலக்ட் பண்ணி தன்னோட சிஷ்யனை ஏற்றெடுத்துக்கிறா. அத்தனை நல்ல அறிவாளியாம் அந்த உத்தவர். ஸோ அந்த மாதிரி உத்தவர் தான் கிருஷ்ணனுக்கு மந்திரியாகவும் இருந்திருக்கா. அப்போ என்னது? கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணன் சொல்கிறான், உத்தவா நான் வந்த காரியமெல்லாம் நான் முடிச்சாயாச்சு. அதனால் என்னோட இடமான என்னோட தாமான வைகுண்ட தாமத்துக்கு நான் கிளம்பின்னு இருக்கேன்னு சொல்கிறான். அது கேட்டதுமே உத்தவருக்கு ரொம்ப சங்கடமும் அழுகியும் விடுறது. அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியறதில்லை. அதனால் அவருக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறா, பகவான்கிட்ட வேண்டிக்கிறாளாம், கிருஷ்ணா என்னை விட்டுவிட்டு போயிடாதே, எங்கே வேணா நீ போ, ஆனால் கூட என்னையும் கூட்டிகிட்டு போ, உன்னை விட்டு என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறா, இல்லை அது சாத்தியமே கிடையாது. நான் பூமியில் வந்திருக்கிறது எது? இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கிறது தர்மத்தை நிறுத்துறதுக்கு வேண்டி வந்த காரியம் நான் முடிச்சாச்சு. அதனால் என்னோட அவதார காரியம் முடிஞ்சதுன்னா நீங்கள் திரும்பி தான் போகணும். நம்ம 2 பேரும் போக முடியாது. ஏன்னா இனி வரப்பட்ட யுகம் என்னது? கலியுகமாக்கும் வரப்போகிறது. பயங்கர கோரமாக இருக்குமாம் அந்த கலியுகம். ஸோ அந்த கலியுகத்தில் பகவானா ஐதர் நான் இந்த பூமியில் இருந்து எல்லா மக்களையும் பார்த்துக்கணும், ஆனால் எனக்கு அது பார்க்க முடியாது. ஏன்னா என்னோடய சமயம் முடிஞ்சதுன்னா எனக்கு அடுத்த அவதாரம் எடுக்கணும், நான் கிளம்பணும். அதனால் நீ யார்? பாகவதன் நீ. அதனால் பாகவதனாக இருந்து நீ இந்த பூமியில் இருக்கணும். நீ இருந்து இவாள் எல்லாரையும் காப்பாற்றணும். நீங்கள் அதனால் ஒன்று பண்ணு, பத்ரிகாசிரமத்துக்கு போ. பத்ரிகாசிரமம் எங்கன்னா இங்கே சார்தாம் டூர் போகிறோம் இல்லையா நம்ம உத்தரகாண்டில். ஸோ பத்ரிகாசிரமத்துக்கு போ. அங்கே போய் நீ அங்கே ஒன்றும் பண்ணுண்டா, நீ அங்கே இருந்தால் போகிறோம். உண்மை தர்ம பிரச்சாரம் ஒன்றுமே நீ பண்ணுண்டா. எப்படி சூரியனோட பிரகாசம் வந்தால் இருட்டெல்லாம் போயிடுறது இல்லையா? அந்த மாதிரி இருக்கும் நீ பத்ரிகாசிரமத்தில் இருந்தாச்சுன்னா. அதனால் உன்னோட காற்று பட்டாலே அந்த சத்துவகுணம் இருக்கிறதுனால அந்த சத்துவகுணம் குணத்தால் அது பிரவகிச்சுன்னு இருக்குமாம் எல்லா இடம். அதனால் நீ
என்னோட இது பிரகாரம் நீ என்ன பண்ணு, நேராக பத்ரிகாசிரமத்தில் போய் இருந்து விடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வேறு வழியில் உத்தவருக்கு ரொம்ப சங்கடமாக நினச்சி அவர் கேட்டுக்கிறா, கிருஷ்ணா நீ இந்த மாதிரி என்ன ஒரு இதில் கொண்டு விட்டுவிட்டே, அதனால் எனக்கு ஒரு ஞானோபதேசத்தையாவது நீ கொடுத்துட்டு போ, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது சொல்கிறான். ஸோ அதனால் என்ன பண்ணுறான்னா பகவான் வந்து உத்தவருக்கு ஒரு கீதை சொல்கிறா. அதான் உத்தவ கீதை சொல்லி பேர், அவதூத கீதைன்னு சொல்லுவாள். அந்த கீதையினால் உத்தவருக்கு நல்ல ஒரு ஞானோபதேசம் கிடைக்கிறதான். ஸோ இந்த மாதிரி அவர் உத்தவருக்கு உத்தவ கீதையை சொல்லி அவர் வைகுண்ட லோகத்துக்கு பகவான் போயிடுறா அடுத்த அவதாரம் எடுக்கிறதுக்கு வேண்டி. ஸோ அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா, அப்போ அவர் உத்தவ கீதை அவர் சொல்கிறத இவருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கணுமே என்ன வாக்குன்னு சொல்லி உத்தவருக்கு. ஸோ உத்தவருக்கு ஒரு கதையை சொல்லித்தரேன், நீ அந்த கதையை கேளு, உனக்கெல்லாம் புரிஞ்சு விடும் சொல்லி ஒரு கதையை சொல்கிறா. அது கதை என்னன்னா நம்ம குடும்பத்திலேயே நடந்த கதை இதெல்லாம். ஸோ நம்ம ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அந்த இதில் ஒரு கதையை நான் உனக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோ சொல்கிறா. ஸோ அவளோட கதை என்னன்னா, நான் என்னோடைய பரம்பரையில் ஒரு ராஜா, யது மகாராஜா அவரோட பேர். அவருக்கு ஒரு ஆசை வந்துதான் அந்த ராஜாவுக்கு. என்ன ஆசை அவருக்கு வந்ததுன்னா, சாந்தமாக இருக்கிற ஒருத்தரை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா எல்லாருமே வந்து மனசுக்கு சாந்தியே இல்லாததுக்கு தான் இருக்கா, ஏதோ கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது, ஒருத்தர் நிம்மதியாக இல்லை. ஸோ அந்த நிம்மதியாக சாந்தமாக யார் இருக்கா அவளை பார்க்கணுன்னு ஆசைப்படுறானா யது மகாராஜா. ஸோ இது எங்கேயாவது சாத்தியமா இல்லையா, எங்கேயுமே முடியாது. எல்லா இடம் தேடி பார்த்தானா பணம் இருக்கிறவன் வந்து 10 ரூபாலேருந்து 100 பண்ணணும், 100லேருந்து 1000 பண்ணணும், 1000லேருந்து அது 10,000 பண்ணணும், இந்த மாதிரி கணக்கு போட்டுட்டே இருக்கான். எத்தனை வந்தாலும் பணக்காரனுக்கு திருப்தி இல்லை, அதனால அவனுக்கு சமாதானம் சாந்தி கிடையாது. பணம் இல்லாதவன் ஏழையாக இருக்கானே சொன்னால் அது ஒரு கவலை தானே அவனுக்கு. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை, அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுவேன் அடுத்த வேலைக்கு சாப்பாடு, என் குழந்தைகளை நான் எப்படி பெருசாக்குவேன், ஸ்கூலுக்கு அனுப்பினா ஃபீஸ் கொடுக்கணுமே, துணிமணி வேணுமே, இந்த மாதிரி பலவிதமான கவலை அவனுக்கும் சாந்தி இல்லை. ஓகே, இருக்கிறவனுக்கும் சாந்தி இல்லை, இல்லாதவனுக்கு சாந்தி இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லை, படிக்காதவனுக்கும் வேலை இல்லை, இந்த மாதிரி பலவிதமான ஆள்காரடு பல விதமான சிந்தைகள் மனசில். ஸோ யாருக்குமே சாந்தியே இல்லை, ஒரு க்ஷணமும் அவளையால் சிந்தை பண்ணாக்கி இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கா. ஸோ யது மகாராஜா தேடி 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 போகிறாளாம். போய் பார்த்தா நிறைய ஆள்காரர்களை சந்திக்கிறா, எல்லார்கிட்டையும் பேசி பார்த்தானா யாருமே வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், சமாதானமாக இருக்கோம், மனசாந்தியாக இருக்கோம்னு சொல்லவாள இல்லை. என்னடா இது இப்படி இருக்குது சொல்லி அவர் இப்படியே தேடி போகிறாளாம். இப்படி போய் கர்நாடகத்துக்கு போகிறா. ஸோ கர்நாடகாவில் சஹ்யா மலைக்கு போகிறா. ஸோ அந்த மலைங்கிட்ட போகிறப்போ அங்கே ஒரு அத்தி மரம் இருக்குது, ஔதும்பர மரம் சொல்லுவோம். அதுக்கு அத்தி மரத்துக்கோட அடியில் ஒருத்தரை பார்க்குறா. அவர் எப்படி இருக்கான்னா ரொம்ப சாந்த ரூபமாக, அவர் தான் அவதூதர் தத்தாத்திரேயர். ஓகே, அவர் வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கிறதே பார்த்து ஆச்சரியப்படுறாளாம். எப்படி இவர் இப்படி சாந்தமாக இருக்கா, நாங்கள் எத்தனையோ பேரை சந்திச்சுட்டு வந்தேனே, அதில் ஒருத்தர் கூட இவரை மாதிரி நான் பார்க்க முடியலையே, இவர் எப்படி சாந்தமாக இருக்கா அப்படின்னு இவருக்கு ஆச்சரியமாகுது. அப்போ அந்த அவதூதர்கிட்ட போய் கேட்குறா, இந்த உலகத்தில் நான் வந்து நிறைய பேரை போய் மீட் பண்ணினேன், சந்தித்தேன், ஆனால் படித்தவனுக்கும் மனசுக்கு நிம்மதி இல்லை, படிக்காதவனுக்கு இல்லை, பணம் இருக்கிறவனுக்கு சாந்தியாக இல்லை, இல்லாதவனும் அசாந்தமாக இருக்கான், நீங்கள் மாத்திரம் எப்படி இப்படி சாந்தியாக இருக்கீள், உங்களால் எப்படி முடியறது, உங்கள்கிட்ட நிறைய பைசா வச்சுருக்கீளா, இல்லை பைசா இல்லையா உங்கள்கிட்ட, நீங்கள் ஏதாவது இது மாதிரி ஆரம்பிச்சிருக்கீளா அப்படின்னு நம்ம நிறைய கேள்வி கேட்குறா. அவர் சிரிச்சுன்னு ஒன்றுக்கும் இது பண்ணல, அவர் கேட்டதெல்லாம் சிரித்து கேட்டுக்கிறா. அப்புறம் அவர்கிட்ட பதில் சொல்கிறா, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அதனால தான் நான் சாந்தமாக இருக்கேன், ஏதாவது இருந்தால் தான் நம்மளுக்கு அதுக்கு மேலே இன்னொன்று ஆட் பண்ணுற மாதிரி மனசு தோணிகிட்டே இருக்கும் இல்லையா, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, சொர்ணம் கிடையாது, பணம்னா பணம் கிடையாது, என்கிட்ட வித்யாபியாசமாக எதுவுமே கிடையாது, அதனால நான் வந்து சாந்தமாக இருக்கேன், எதுக்குமே நான் கவலைப்படுறதில்லை அப்படி சொல்கிறா. அதை கேட்டதுமே ராஜாவுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தான், ஆச்சரியப்படுறா. அப்போ அவர் என்ன சொல்கிறா, அந்த அவதூதர் என்ன சொல்கிறாளாம், எனக்கு வந்து குரு, என்னோட குருனால தான் எனக்கு குரு கிருபைனால தான் எனக்கு இத்தனை சாந்தி கிடச்சிருக்கு, அதனால தான் நான் இப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ இவருக்கு அதுவும் இன்னும் ஆச்சரியமாக இருந்தது, எப்படி ஒரு குருனால இவர் இப்படி சாந்தி அடைஞ்சிருக்கா சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு குரு உண்டா, யாராக்கு அந்த குரு சொல்லி கேட்குறா. அவர் சொல்கிறா, எனக்கு குருவா, அந்த ஜெகத்தே எனக்கு குரு இல்லையா, ஜகத்தில் இருக்கிற ஒரு சாதனம் ஒரு ஜீவத்தை பார்த்து நான் அதுலேருந்து நிறைய படிக்கிறேன், அதெல்லாமே எனக்கு குரு தான் அப்படின்னு சொல்லி பஞ்சபூதமான பிருத்திவி, ஆகாசம், வாயு, ஜலம், அக்னி, அது மாதிரி சந்திரன், சூரியன், இப்படி ஒரோனா சொல்லிட்டு வரா. அதில் வந்து இந்த பிராவு இருக்கு இல்லையா, பிஜன், அதை சொல்கிறா. சிந்துனா நதியை சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து குழவி சொல்லி அந்த இது இருக்கு இல்லையா, வேஸ்ப் சொல்லுவோம் பாருங்க, அந்த இது ஷரக்ருத்து சொல்கிறா, பதங்கம் சொல்கிறா,
மது சொல்கிறா, கஜம்னா ஆனை, ஹரிணம்னா இது மான், பிங்களா சொல்லி ஒரு லேடியை சொல்கிறா, குமாரினா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணை சொல்கிறா, பாம்பு சொல்கிறா, ஸ்பைடரை சொல்கிறா, இப்படி நிறைய இதை சொல்கிறான். அப்படி 24 குரு. அவர் ஜஸ்ட் 24 குரு சொல்கிறா. நான் எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு வந்து படிக்கிறதுக்கு முடியும். ஸோ இந்த மாதிரி 24 குருவிட்டேருந்து நான் நிறைய படிச்சிருக்கேன். நான் என்றைக்குமே ஸ்டூடெண்ட்டாக இருந்தவன் தான். சிவெல்லாம் தான் எனக்கு குரு. கடைசியில் குரு வந்து என்னோடய சரீரம்னு சொல்லி சொல்கிறா. இவருக்கு ஒன்றும் புரியலை. இவர் என்னடா சொல்கிறா, பூமியிலேருந்து படித்தேன், ஆகாசத்துலேருந்து படித்தேன்னு சொல்கிறாள், என்னவாக்கும் இது சொல்லி கேட்குறா. அப்போ அவர் இப்படி ஒன்றுக்கும் சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வரா. ஸோ பூமியை பற்றி சொல்கிறா. பூமி எதுக்கு நம்ம சொல்கிறோம், பூமின்னா பொறுமை இல்லையா, டாலரன்ஸ்னால. அப்போ அவர் சொல்கிறார், பூமியிலேருந்து வந்து நான் பொறுமையாக படிச்சுட்டேன், எப்படி பொறுமையாக இருக்கணும். ஏன்னா பொறுமை ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே. டக்குன்னு கோவம் வந்துவிடும் இல்லையா. ஸோ பூமாதேவி எப்படி பொறுமையாக இருக்கா. அதில் வந்து ஆணை நடந்தாலும் சரி, ஜனங்களோட அநியாயம் பண்ணுறா, குப்பையெல்லாம் போடுறோம், நம்ம பில்டிங் பண்ணுறதுக்கு வேண்டி குழிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம் இல்லையா பூமியில். இந்த காலத்தை பார்த்தாலும் மலையெல்லாமே உடச்சுருக்கா இல்லையா. அதனால் மழை தண்ணி எங்கே போனோன்னு தெரியாக்கி எல்லாம் ஊருக்குள்ளே வந்து விடுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அப்போ கூட பூமி வந்து பொறுமையாக இருக்கலாம், கோவிச்சுக்காதுக்கு இருக்கா. ஸோ அந்த மாதிரி பூமிகிட்டேருந்து நான் பொறுமையை கற்றுண்டேன், டாலரன்ஸ் கற்றுண்டேன்னு சொல்கிறா. அதுக்கு ஒரு கதையை சொல்கிறா அவர், ஏகநாதரோட கதை. ஏகநாதர் சொல்லப்பட்டவா மகாராஷ்டிராவில் இருக்கப்பட்ட ஒரு சந்துனா ஒரு சன்னியாசி. அவர் நல்லா அபங்கெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவார். உங்களுக்கு வந்து விட்டலோட எல்லாமே அபங்கு தான் சொல்லுவாள். ஸோ அபங்கு பாடப்பட்ட ஒரு சந்து, அவர் பேர் ஏகநாதர் சொல்லி. ஸோ பொறுமைக்கு வந்து அவரை எக்ஸாம்பிளாக சொல்கிறா. அப்போ சொல்கிறா, ஒருத்தர் அவர் பேர் ஏகநாதர், ரொம்ப பொறுமைசாலி. பொறுமைனா ஏகநாதர் தானா. யார்கிட்ட கேட்டாலும் ஃபஸ்ட்டு அவரை தான் சொல்லுவாள். ஏகநாதர் மாதிரி பொறுமை யாருக்குமே இல்லைன்னு இந்த உலகமே பேசிக்குமா. அப்படி எல்லாரும் சொல்லறதுனால அந்த ஊரில் ஒரு ஆள், அவனுக்கு வந்து ஒரு சந்தேகம், எப்படி இத்தனை பொறுமை இருக்குன்னா இந்த ஏகநாதரை சொல்கிறா, நம்மளை எப்படி ஒரு பரீட்சை பண்ணி பார்த்துடணும், அந்த ஏகநாதருக்கு எத்தனை பொறுமை இருக்குது பார்க்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான். ஒரு நாளைக்கு அவர் மகாராஷ்டிராவில் இருக்க கோதாவரி நதி. ஸோ அந்த நதி கரைக்கு அவர் டெய்லி போவார். அந்த காலத்தில் பாத்ரூம் எல்லாம் கிடைக்காது, எல்லாம் கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குளிப்பா, இல்லாட்டா நதியில் போய் முங்கி குளிப்பா. அந்த மாதிரி கோதாவரி தீரத்துக்கு போகிறா, அவர் குளிச்சுட்டு வருவாள். ஸோ அந்த மாதிரி டெய்லி ரூட்டீன் அவரோடு கார்த்தால போவார், குளிச்சுட்டு வருவார். ஸோ இந்த ஆள் என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு அவள் வீட்டு மேலே மாடி மேலே நிற்கிறான். நிறைய வெத்தலை வாங்கி, வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் வாங்கி வச்சுக்கிறான். நன்னா வெத்தலையை போட்டு வாயில் அதை நன்னா கடிச்சுன்னு இருக்கான். ஸோ இவர் என்ன பண்ணுறான், ஏகநாதர் கோதாவரி நதிக்கு போகிறான், அங்கே ஸ்நானம் பண்ணுறான். ஸ்நானம் பண்ணி அவர் வரும்போது என்ன பண்ணுறான், இவன் மேலே நின்றுட்டு வெத்தலை போட்டுருக்கானே அதை நன்னா கடிச்சு விட்டு அந்த வெத்தலை தண்ணி இருக்காது அப்படியே தூணு அவர் மேலே துப்புறான். துப்பினது அவர் என்ன பண்ணுறா, அவர் மேலே வெத்தலை அந்த எச்சில் விழுந்திருக்கே, அதனால திருப்பி கோதாவரி போகிறா. திருப்பி அங்கே போய் குளிக்கிறா, குளிச்சுட்டு வரா. திருப்பி இவன் என்ன பண்ணுறான்னா, திருப்பி வாயில் வெத்தலை போட்டுக்கிறான், வெத்தலை நன்னா கடிச்சு திருப்பியும் தூண் அவன் மேலே துப்புறான். இப்படி காத்தாலேருந்து மத்தியானம் வர அவர் பாவம் போய் அவர் மேலே கூட கழுத்தை தூக்கி பார்க்கறதில்ல யார் துப்பினான்னு. மேலே எச்சல் விழுந்தது, போகிறா கோதாவரியில் குளிக்கிறா, வரா, இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கா. அவர் இவன் துப்பிகிட்டே இருக்கான். துப்பி கடைசியில் இவன் டயர்டாயிடுறான். அவனால் ஆச்சரியமாயிடுறது அவனுக்கு, இத்தனை நான் துப்பினேனே மேலே கூட இந்த ஆள் பார்க்கல, யார் துப்புறா சொல்லிவிட்டு. அப்போ தான் அவனுக்கு தெரியறது இவனோட பொறுமை எத்தனை இருக்குன்னு. அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து கடகடான்னு கீழே ஓடி வரான். ஓடி வந்து அவரோட கால் அப்படியே நமஸ்காரம் பண்ணி விட்றான். பண்ணி அவன் சொல்கிறான், நான் எத்தனையோ வாட்டி துப்பினேன், நீங்கள் யாராகும் துப்பினானோ மேலே கூட பார்க்கலை, அந்த ஆளை பார்த்து திட்டலை, எப்படி நீங்கள் இத்தனை பொறுமையாக இருக்கீள், உங்களுக்கு கோபமே வராதா சொல்லி கேட்குறான் ஏகநாதர்கிட்ட. ஸோ ஏகநாதர் சொல்கிறா, நீ என் மேலே தானே வெத்தலையை துப்பினாய், நான் கோதாவரிக்கு போனேன், அங்கே குளித்தேன், அந்த வெத்தலை நீ துப்பினா அந்த அழுக்கெல்லாம் போயிடுத்து. ஆனால் நான் உன்னை பார்த்து திட்டினேன்னா என் மனசில் அழுக்கப்பட்டுவிடும் இல்லையா. சரீரத்தோட அழுக்க வேணால் நம்ம சோப்பை போட்டோ கிழிச்செல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் மனசு அழுக்கப்பட்டதுன்னா அது எந்த தீர்த்தத்தில் போய் நான் குளிக்கிறது சொல்லு. அதனால நான் திட்டாமலே நான் இருந்தேன்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டதுமே அவனுக்கு ரொம்ப சங்கடம் வந்து விடுத்தான். இனி நான் உன் கூட மீன்ஸ் அவர் கூட உன்னோட சிஷ்யனாக நான் வந்து விடுறேன்னு சொல்லிவிட்டு அவரோட காலை பிடிச்சி கெஞ்சிக்கிறான். ஸோ எனக்கு இப்போது இந்த உனக்கு தான் பொறுமை ஜாஸ்தின்னு இப்போ நான் அதை புரிஞ்சுன்னு விட்டேன், உன்னை டெஸ்டாக்கு நான் பண்ணினேன், ஆனால் நான் பண்ணது ரொம்ப தப்புன்னு சொல்லிவிட்டு ஏகநாதரை வந்து நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சிஷ்யனாக போயிடுறான். அதனால் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னா சொல்கிறா, ஏகநாதரை நினச்சா போருமா, அவருக்கு அப்படி கோபமே வராத ஆள். அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணால் ஏகநாதரை மனசில் ஸ்மரிச்சதுன்னா நம்மளுக்கு அந்த பொறுமை வந்து விடும்னு சொல்லி இவர் இந்த அவதூதர் அவருக்கு சொல்லி கொடுக்குறா. அப்படி பூமியிலேருந்து பொறுமையாக நான் கற்றுண்டேன்னு சொல்லி இந்த கதையை சொல்கிறா. அடுத்தது வாயுவை பற்றி சொல்கிறா, காற்று இல்லையா.
ஸோ காற்று எப்படி நம்ம சுவாசம் எடுக்கிறோம் இல்லையா, சுவாசம் எடுக்கிறத வழியில் என்னெல்லாமோ தூசி இருக்குது, அதில் வந்து பாக்டீரியா இருக்குது, இந்த காற்று அழுக்காக இருக்கலாம். ஆனால் நம்ம உள்ளே எடுத்துட்டாச்சுன்னா அந்த காற்றை நம்ம மூக்குலேருந்து உள்ளே போகிறது என்ன ஆகிடுது, அந்த காற்றை சுத்தமாக்கி விடுறது. சுத்தமான காற்று தானே நம்ம உள்ளே போகிறது. சுத்தமாக உள்ளே போய் அது நம்ம தேகத்துக்குள்ளே என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது இல்லையா, உள்ளுக்குள்ளே என்னெல்லாமோ இருக்குது, ரத்தம் இருக்குது, மலம், மாம்சம், மூத்திரம் எல்லாமே இருக்குது. அதுபோல் உள்ள அங்கங்கள்லாம் இருக்குது, இன்டெஸ்டைனு, ஹார்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க. ஸோ எல்லா இடம் அந்த காற்று போகிறது, அப்படியே நம்ம மூச்சு வழியில் விடுறத அந்த காற்று சுத்தமாக வழியில் வந்து போயிடுறது. ஸோ இந்த மாதிரி நம்ம காற்றை உள்ளே எடுக்கிறோம், சுத்தமாகிறது. நம்ம உடம்புக்கு நல்லது தானே கொடுத்துட்டுருக்கு, காற்று இல்லாட்ட நம்மளுக்கு நல்லா ஜீவிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி காற்று உள்ளுக்கு போகிறது, வழியில் வருது, இந்த மாதிரி சுத்தமாக வழியில் போயிடுறது. ஸோ அந்த மாதிரி நம்ம பழக தெரிஞ்சுக்கணுமா, எல்லார்கிட்டையும் வந்து பழகணும். ஆனால் ரொம்ப ஈஷிக்கக்கூடாதுன்னு சொல்கிறா. எல்லார்கிட்டையும் நீங்கள் வந்து சாதாரணமாக பழகி அவள்கிட்ட வந்து நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். அல்லாதைக்கு அவளை உபதிரவம் கொடுக்குறதோ அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட அந்த மாதிரி டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்டாக இருக்கணுமே தவிர நம்ம வந்து அவளை உபதிரவம் கொடுக்குற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்க கூடாது. அதனால ரொம்ப ஈஷிக்காதெங்கோ சொல்கிறான். ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் எந்த ரிலேஷன் ஆனாலும் நம்ம வந்து காற்று எப்படி உள்ளே போயிட்டு எந்த அங்கத்தையும் அது ஒன்றும் பண்ணாதைக்கு அதே மாதிரி வெளியில் வருது பாருங்க, யாரையும் உபதிரிக்கிறதுல உள்ள அது உள்ள எல்லாத்தையும் நன்மை தான் நம்மளுக்கு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி காற்று மாதிரி நம்மளும் வந்து சுத்தமாக இருக்கணுமா. அதே நான் காற்றுக்கிட்டேருந்து படிச்சுட்டேன்னு சொல்கிறா அவதூதர். அதுக்கப்புறம் ஆகாசத்தை பற்றி சொல்கிறா. ஆகாசம் எப்படி இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது இல்லை. நீங்கள் மேலே பார்த்தா எங்கேயும் ஆகாசமாக இருக்குது, அதை வந்து நம்மளால் அளக்கவே முடியாது. ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ஆகாசத்துக்கிட்டேருந்து கற்றுண்டேன்னு சொல்கிறா. ஸோ ஆகாசத்தில் வந்து சூரியன் இருக்கான், சந்திரன், நட்சத்திரங்கள், கிரகங்கள், அப்புறம் வந்து மேகங்கள், மழை வரத்துக்குள்ள அந்த மழை தண்ணி எல்லாமே ஆகாசத்தில் இருக்குது. ஆனால் ஆகாஷம் வந்து ஒரு நாளும் அது கவலைப்படாதாம். இன்றைக்கி அமாவாசையாச்சையோ சந்திரன் இன்றைக்கி வரமாட்டானே சொல்லி ஆகாஷம் கவலையே படாதாம். அதே சூரிய கிரகணம் வந்தால் அந்த இது மறைஞ்சு விடுறதே, சூரியனை காணும் சந்திரனை காணுமே சொல்லி ஆகாஷம் வந்து கவலைப்படாது. ஸோ நட்சத்திரம் இல்லைனாலும் அதுக்கு கவலை இல்லை. கார்த்தாலையும் நட்சத்திரம் காணுமேன்னு அது எதுக்குமே கவலைப்படாதாம். ஆகாஷம் எதுக்கும் கவலைப்படாது. ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது, ஆகாசத்தில் இருக்குது. பாக்கி எல்லாத்துக்கும் தான் ஆகாசம் தேவையாக இருக்குது. அதுபோல் நம்ம லைஃப்பில் இவா இல்லை அவா இல்லைன்னு சொல்லி நம்ம அழக்கூடாதுன்னு சொல்கிறா. நம்ம வந்து நம்ம சொந்த காலிலே நிற்கணும்னு சொல்லி நான் ஆகாசத்தில் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது சொல்கிறா. நம்மளுக்கு ஒருத்தர் அவள் ஹெல்ப் இல்லாட்டா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட சொந்த இதில் நம்ம நிற்கணும்னு சொல்லி நான் ஆகாசத்தை பார்த்து படித்தேன்னு சொல்லறா. அதுக்கப்புறம் ஷரக்ருத் சொல்கிறா. ஷரக்ருத்னா இந்த அம்பு. ஓகே, அம்பை பற்றி சொல்கிறா. அம்புன்னு எப்படி, அது இந்த ஆரோ இருக்குது இல்லையா, அது எப்படி ஷார்ப்பாக இருக்கும் பாருங்க. நீங்கள் அதை வந்து ஒரு இடத்துல அடிக்கணும்னா ஒரு கோல் செட் பண்ணுறேன் இல்லையா, அது கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸோ அந்த கான்சன்ட்ரேஷனை பற்றி இந்த ஷரக்ருத் சொல்லுவா அதுக்கு, அம்புக்கு, ஆரோக்கு. ஸோ ஒரு ஹண்டர் வச்ச அம்பு, அந்த குறி வச்சு அவனோட கான்சன்ட்ரேஷன் பூரா அதிலே தான் இருக்கும் இல்லையா. அவன் ஒரு மானை கொல்லணுமோ இல்லை ஒரு பேர்டை அடிக்க போகிறான்னா அந்த பேர்டை வச்சு அதை குறி காட்டி அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவன் என்ன பண்ணுறான், அந்த அம்பை இழுத்து கரெக்டாக விடுறான். அப்போ கரெக்டாக அந்த எந்த இதை அவன் குறி வச்சுருக்கான் அந்த இடத்துல போய் அதை படுறது, அந்த வஸ்து அவனுக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி அம்பு எப்படி கான்சன்ட்ரேஷன் அந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அடிக்கிறோம், அந்த மாதிரி நம்மளோட குறி எப்படி இருக்கணுமா, குறினா கோல் குருநாதரோட திருவடியாக இருக்கணும். குருநாதர் தான் கதியை நம்ம இருக்கணுமா. ஏன்னா ஒரு குரு தான் தெய்வத்தை காட்டி கொடுப்பா இல்லையா. அம்மா அப்பா வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுப்பா பாக்கியெல்லாம். ஒரு குரு மூலம்தான் நம்மளுக்கு வந்து நல்லது கெட்டது யார் பகவான் ஒரு குரு தான் காட்டி கொடுக்குறா. அதனால குருநாதர் திருவடியே கதின்னு இருக்கணுமா, அம்பு மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்த ஒருத்தரோட கதையை சொல்கிறாங்க. தோட்டக்காச்சாரியர் அவரோட பேர். இவர் யாருன்னா ஆதிசங்கரோட 4 டிசைப்பிள் உண்டு. டிசைப்பிள்னா 4 சிஷ்யன்மார். ஸோ அதில் வந்து பத்மபாதர், ஹஸ்தாமலகர், அப்புறம் மண்டலமிஸ்ரர், தோட்டக்காச்சாரியர் 4 பேர். ஸோ இந்த 4 பேர் ரொம்ப கிரேட்டான சிஷ்யன்மார். ஸோ இந்த பத்மபாதர் வந்து பக்தி யோகத்தை காட்டி கொடுத்துருக்கா. ஓகே, பக்தினா என்னதுன்னு பக்தி யோகத்தை பற்றி காட்டி கொடுத்தவா பத்மபாதர். ஹஸ்தாமலக்கர் வந்து ஞான யோகத்தை காட்டி கொடுத்தவர். அதே மாதிரி மண்டலமிஸ்ரர் வந்து கர்ம யோகம். ஸோ இந்த மாதிரி 3 யோகம் ஆயாச்சு. பக்தி யோகம் பத்மபாதர் ஆயாச்சு, அப்புறம் ஞான யோகம் வந்து ஹஸ்தாமலக்கர் ஆயாச்சு, கர்ம யோகத்தை வந்து மண்டலமிஸ்ரர் காட்டி கொடுக்குறா. 4ஆவது சிஷ்யன் தான் தோட்டக்காச்சாரியர். இவர் என்னத்தை காட்டி கொடுக்குறா அப்படின்னு ஒரு கதையை அவரை பற்றி சொல்கிறா. ஸோ இந்த 4ஆவது சிஷ்யன் எதுக்காகும், ஸோ தோட்டக்காச்சாரியர் வரும். அவர் வந்து சிஷ்யனாக இருக்காத்தான் ரொம்ப மக்கு சொல்கிறா.
ஏன்னா அவருக்கு ஒன்றும் படிப்பே இல்லை, ஒன்றும் புரியாத ஆள். சங்கராச்சாரியரோட ஆசிரமத்தில் இருக்கா. எப்படி இந்த ஷரக்கு சொல்கிறோம் அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டே இருப்பாளாம். குரு என்ன சொல்லி கொடுக்குறா இப்படியே உட்காந்துட்டு குருவே பார்த்துட்டு இருப்பாராம். அவருக்கு வேற ஒன்றுமே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப மக்கா இருந்தா இந்த தோட்டக்காச்சாரியர். ஸோ ஆனால் இவருக்கான ஒரு முக்கியமான ஒரு வேலையை அங்கே கொடுத்துருந்தா. என்ன வேலை? சங்கராச்சாரியரோட துணி, ஏன்னா அவெல்லாம் இந்த காவி வஸ்திரம் காஷாயம் சொல்லுவாள். அந்த காவி வஸ்திரத்தை தோச்சு போடுற வேலை தான் இந்த தோட்டக்காச்சாரியருக்கு. வேறு படிப்பு கிடிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. வந்து சும்மா உட்காருவார், படிப்பிக்கிறத சும்மா பார்த்துட்டு இருப்பார் தான். கேள்வி கேட்குறதோ பதில் சொல்கிறதோ ஒன்றும் கிடையாது. அவரோட பாடத்தை கேட்டுட்டு இப்படியே அவரே துருன்னு பார்த்துன்னு உட்காந்துட்டு இருப்பான். ஆனால் ஒரே ஒரு வேலை, அந்த அவரோட குருவோட துணியை தோச்சு போடுற வேலை தோட்டக்காச்சாரியருக்கு. அதை எப்படி துவைப்பானாம்? ரொம்ப அழகாக துவைச்சு அதை நன்னா நன்னா பிழிஞ்சு உதறி அப்படியே நீட்டாக உணத்தை போடுவானாம். உணர்ந்த பின்னே அதை நன்னா எடுத்து மடித்து அப்படியே இஸ்திரி பண்ண மாதிரி, அயன் பண்ண மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் அதில். ஏன்னா குருவோட துணியாச்சு இல்லையா, அதை வந்து நம்ம நன்னா வைக்கணும்னு சொல்லி அத்தனை அழகாக இஸ்திரி போட்ட மாதிரி அவரை அந்த துணியை டெய்லி துவைச்சு அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவருக்கு. குரு பக்தியோடு அந்த வேலையை பண்ணுவான். இதனால அவரோட வேலை என்னதுன்னா, ஒரு நாள் அவர் என்ன பண்ணுறா, இந்த மாதிரி துணியெல்லாம் துவைச்சு உணர்த்தின்னு இருக்கிறத இவர் வந்து சங்கராச்சாரியர் பாடத்தை ஆரம்பித்தாச்சு. அவர் பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கா. பாக்கி சிஷ்யன்மாரெலாம் உட்காந்துட்டு இருக்கா. பிரவச்சனம் இப்படி ஆரம்பிக்கிறா. சடனாக நிறுத்தி விட்றா நடுவில். அவள் எப்போ இவாள்லாம் பார்க்குறா, என்னடா இது குரு இப்படி சடனாக நிறுத்திவிட்டாளே பாடத்தை சொல்லி கொடுக்காதக்கி அப்படின்னு. ஸோ இவர் என்ன பண்ணிட்டு இருக்கா, அந்த நேரம் துணி உணர்த்தின்னு இருக்கா. ஒரு தூரம் நின்றுட்டு ஒரு டிஸ்டன்ஸில் அவர் துணி உணர்த்தின்னு இருக்கா. அப்போ இவர் சங்கராச்சாரியர் நினைக்கிறா, இல்லை அவனும் வரட்டும், தோட்டக்காச்சாரனும் வரட்டும்னு சொல்லிட்டு அந்த பாடத்தை நிறுத்தி விடுறாளாம் பிரவச்சனம் சொல்லறத. ஸோ இவர் துணி உணர்த்தின்னு இருக்கிறது பார்க்குறா. ஸோ இந்த ஏன்னா இந்த 3 சிஷ்யன்மாருக்கும் ஆச்சரியமாக இருது. இவன் தான் எதுக்கும் வரதில்லையே, படிக்கவும் மாட்டான், ஒன்றும் மாட்டான், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டான், சும்மா தானே மக்கு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், இவனுக்கு ஒன்றும் புரியவும் போகிறதில்லை. இவனுக்கு போய் இவன் வரத்துக்கு வேண்டி ஆச்சாரியர் வந்து இந்த பாடத்தை நிறுத்தி விட்டாளே நினைக்கிறாளாம். ஆனால் ஒரு சிஷ்யன் நினைக்கிறது குரு இல்லையா, அவர் கிரேட் குருவுக்கு வந்து அந்த சிஷ்யன் என்ன நினைக்கிறான் தெரிஞ்சுவிடும். ஸோ அதனால் குரு நினைக்கிறாளாம், இவன் வந்து அவனை இப்படி நினைக்கிறா இல்லையா. ஸோ அவன் எப்படி இருக்கான், அந்த அம்பு மாதிரி அவன் வந்து கான்சன்ட்ரேஷன் வச்சு எல்லாமே கவனிக்கிறவன், அவனை வந்து இப்படி நினைக்கிறாளேன்னு சொல்லிட்டு இவாள் 3 பேருக்கும் பாடம் படிப்பிக்கணும்னு நினச்சிடுறான். ஸோ அந்த காஷாயத்தை உணர்த்தின்னு இருக்கிறது இவனும் பார்க்குறா, தோட்டக்காச்சாரியனும் பார்க்குறா, இங்கேருந்து இவரும் பார்க்குறா. ஸோ 2 பேரோட பார்வையும் 2 பேரும் அந்த பார்வையை வந்து சேர்றது. அப்போ குரு கட்டாட்சம் இவருக்கு கிடச்சி விட்றதான். அப்போ என்ன ஆகுது, இவர் தோட்டக்காச்சாரியர் வந்து இவனும் வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணுறா. ஸோ குருநாதர் பாடத்தை அப்புறம் ஆரம்பிக்கிறா. ஸோ குரு வந்து தன்னை பார்க்குறான்னு நினச்சதுமே இவருக்கு உடம்பெல்லாம் சிலுக்கி போகிறதான். அவரோட இதெல்லாம் அப்படி கூஸ்பம் வரா மாதிரி வந்து விடுறது இவருக்கு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. குரு கட்டாட்சம் நம்ம மேலேயா, இந்த 3 சிஷ்யமார் அவெல்லாம் ரொம்ப உயர்ந்த சிஷ்யமார், ரொம்ப உத்தமமான சிஷ்யர், அவள் வந்து உட்காந்துருக்கா, நான் வந்து ஒரு அதமன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நீச்சன் நான், எனக்கு போய் காத்துட்டுருக்காளே குரு அப்படின்னு நினைக்கிறானாம் தோட்டக்காச்சாரியர். ஸோ இப்படி வச்ச குரு பக்தியோட குறினால அவரோட அந்த கட்டாட்சம் அவருக்கு கிடச்சி விட்றது. அதனால என்ன, அந்த குரு கட்டாட்சம் கிடச்சாச்சுன்னா வேறு ஒன்றுமே வேண்டாம் இல்லையா, பாடமே வேண்டாம், அவருக்கு அந்த மாதிரி ஞானம் கிடச்சி விட்றதான். அதனால அவர் வந்து இந்த தோட்டக்கா அஷ்டகம் சொல்லி ஒரு அஷ்டகத்தை அவர் தானே இப்படி பாட தொடங்கி விடுறாளாம். ஸோ அதில் வந்து பவசங்கர தேசிகமே சரணம் சொல்லி அது அந்த அஷ்டகம் வரும். ஸோ இதை சொல்லிட்டு அவர் ஒரே சந்தோஷமாக அங்கேருந்து அது துணி உணர்த்திட்டு இருந்தாள், அதை உணர்த்திட்டு அப்படியே பாடுறா அப்படி குதிச்சுட்டு வரா. இந்த 3 சிஷ்யமாரும் பார்க்குறா, என்னடா அதிகமாக என் சடனாக என்னத்தெல்லாமோ பாடிட்டு இப்படி வந்துட்டு இருக்கானேன்னு சொல்லி அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த 3 சிஷ்யமாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் தெரியறது, இவன் வந்து சாதா சிஷ்யன் கிடையாது, இவன் வந்து எப்படி அந்த அம்பு வந்து அந்த எய்ம் பண்ணி ஒரு இடத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக போய் தொடர்ந்து, அந்த மாதிரி குருவை தவிர வேறு ஒன்றும் இவனுக்கு தெரியாது. அதனால் குரு கட்டாட்சம் பரிபூர்ணமாக இவனுக்கு கிடச்சிருக்குன்னு அவளால் புரிய வச்சு விட்றானா சங்கராச்சாரியர். ஸோ அந்த மாதிரி தோட்டக்காஷ்டகம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ் அது. அந்த தோட்டக்காஷ்டகத்தை இவர் தான் உண்டாக்குறா. ஸோ அதை வந்து அது ரொம்ப பிரசித்தமாக இருக்குது. அப்படி தோட்டக்காச்சாரியர் வந்து எப்படி அந்த இது வந்து அம்பு பாயறதோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன், அதை வந்து நான் அம்புலேருந்து படித்தேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து ஜலம், தண்ணியை பற்றி சொல்கிறான்.
ஸோ தண்ணி எப்படி இருக்குது? சுத்தம் இல்லையா? ஜலம்னாலே சுத்தம்தான். ஸோ தண்ணீர்லேருந்து சுத்தத்தை நான் படிச்சுட்டேன்னு சொல்கிறான். ஸோ தண்ணினால் நம்ம வந்து குளிக்கிறோம், நம்ம உடம்பு சுத்தமாகுது, துணியை துவைக்கிறோம், துணியெல்லாம் சுத்தமாகுது, பாத்திரத்தை எல்லாம் அலம்புறோம், பாத்திரம் சுத்தமாகுது இல்லையா? இந்த மாதிரி நம்ம மனசை தண்ணி மாதிரி சுத்தமாக பவித்திரமாக வச்சுக்கணுமா. அதை நான் தண்ணியிலேருந்து படித்தேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அக்னியிலேருந்து என்ன படிக்கிறான்? அக்னியில் நம்ம என்ன போட்டாலும் பஸ்மமாக்கும் இல்லையா? அதுக்கு வந்து இது நான் புதிய துணி, இது பழைய துணி, இல்லை இது எனக்கு பிடிச்சது, எனக்கு பிடிக்காதது அப்படியெல்லாம் கிடையாது. என்னத்தை போட்டாலும் அக்னி என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் பஸ்மமாக்கிடும். பார்ஷாலிட்டி கிடையாது அக்னிக்கு. ஸோ அக்னி கூட அது என்ன பண்ணுறது? அந்த எசன்ஸ் எல்லாம் எடுத்துவிட்டு வேண்டாத்தது அப்படியே தள்ளி விட்டுடுறது, பஸ்மமாக்கி விட்டுடுறது. அந்த மாதிரி யார் இடத்துலையும் அதுக்கு வந்து நம்ம எல்லார்கிட்டையும் பழகணும். ஓகே, பழகினா அவளோட நல்ல குணத்தை மாத்திரம் அதுலேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லி அக்னிலேருந்து நான் படிச்சிருந்தேன் இல்லையா? எல்லாருக்கும் விதவிதமான குணங்கள் இருக்குது, 3 குணங்களும் எல்லாருக்கும் இருக்குது. அதனால் எது சத்துவமாக இருக்கோ அந்த எசன்ஸை மாத்திரம் நம்ம ஒருத்தர்கிட்ட பழகினா அந்த நல்ல குணத்தை நம்ம எடுத்துக்கணுமா. அல்லாதைக்கு அவளுடைய கெட்ட குணத்தெல்லாம் அதை பார்த்து பரிகாசம் பண்ணி அதை நம்ம இதில் அடாப்ட் பண்ணிக்கக்கூடாது. அந்த மாதிரி அக்னிலேருந்து நான் வந்து நல்ல குணத்தை எப்படி வந்து அது அக்னி அந்த எசன்ஸை மாத்திரம் எடுத்து பாக்கியெல்லாம் பஸ்மமாக்குறதோ அந்த மாதிரி நான் நல்ல குணத்தை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி அக்னிலேருந்து நான் படித்தேன்னு சொல்கிறான். அதே மாதிரி சந்திரன், சூரியன். ஸோ சந்திரன்கிட்டேருந்து பூர்ணத்தை, ஓகே, அதை படித்தேன். ஸோ பூர்ணம்னா என்னது? இப்போ ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறா. ராமன் வந்து அந்த பூர்ண சந்திரனை மாதிரி இருந்தாலாம் அன்னைக்கு. அடுத்த நாளைக்கு கார்த்தாலேயே சொல்லிவிட்டோம், அவனுக்கு பட்டாபிஷேகம் கிடையாது, நீ எங்கே போகிறாய்? 14 வருஷம் வனவாசத்துக்கு போகிறாய். அப்போ அந்த சந்திரனை மாதிரி பரிபூர்ணமாக இந்த முகம் எப்படியா இருக்கணும்? வாடி போயிருக்கணும் இல்லையா? ஆகலையாம். அப்பொழுதும் அதே முகத்தோட ராமர் இருந்தாலாம். பட்டாபிஷேகத்தை சொன்னோம், அதே முகம்தான் காட்டுக்கு போக சொன்னப்படும். அதனால சுக துக்கம் எது வந்தாலும் நம்ம அதை வந்து நல்ல விதத்தில் எடுத்துட்டு அதை மேனேஜ் பண்ணி போனோம். ஸோ எப்படி பூமியோட சலனத்தால் சந்திரன் சின்னதும் பெருசு மாறுது இல்லையா? வேக்சிங் அண்ட் வேனிங் சொல்கிறோமே, சந்திரன் எப்போதுமே அதே போல தான் இருக்குது. ஆனால் பூமி சுற்றுறது பாருங்க, அதனால சந்திரன் சின்னதாயும் பெருசாயும் நம்மளுக்கு தெரியறது. அதுதான் உண்மை இல்லையா? சந்திரன் அதே மாதிரி தான் நம்ம இருக்குது, அது எப்போவுமே பூர்ணமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சந்திரன்கிட்டேருந்து நான் பூர்ணத்தை படித்தேன். ஸோ அதனால நம்ம வந்து யாரோ ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் தவறி போயிட்டாலோ, இல்லை நமக்கு தெரிஞ்சவா போயிட்டா, இந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு வேண்டி நம்ம அழுது லைஃப் எல்லாம் இது பண்ணிக்க கூடாதான். அது என்னன்னா யாருக்குமே அழிவு கிடையாதுன்னு சொல்கிறா பாகவத்தில். எல்லாருமே எட்டர்னல். ஏன்னா நம்மளாம் அமிர்த ஸ்வரூபம். அதனால இந்த நம்ம தேகம்தான் அழிஞ்சு போகிறது இல்லையா? உள்ள ஆத்மாவுக்கு வந்து அழிவே கிடையாது. அது வந்து எப்படி நம்ம துணியை மாற்றுற மாதிரி இந்த தேகத்தை விட்டு வேற ஒரு தேகத்துக்கு போகிறது, அந்த தேகம் இதுதான் நம்மளுக்கு தெரியாது. அதனால ஆத்மாவுக்கு அழிவில்லை. அதனால ஒருத்தர் போயிட்டா நம்மளுக்கு சொந்தமாக உள்ளவாளோ, நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக உள்ளவா, அந்த மாதிரி யார் போனாலும் நம்ம அதை அழுது புலம்பி ரொம்ப பண்ணக்கூடாதும். ஸோ சந்திரன் மாதிரி பரிபூர்ணமாக இருக்கணும். ஸோ சந்திரனோட கதாகத்தினால் எப்படி அந்த பூமியோட இது வந்து சலனத்தால் சந்திரன் பெருசு சின்னது தெரியுது, அது மாதிரி நம்மளோட ஜீவனத்தோட கதாகத்தி இது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ ஜீவனம் வந்து நம்மளுக்கு நம்ம வயசாகி சின்னத்துலேருந்து பெருசாகி போகிறோம். ஸோ இந்த தேகத்துக்கு அந்த இது முடிஞ்சு விடுறது. அதனால் தேகம் நசிச்சு விடுறதே தவிர உள்ள ஆத்மா வந்து என்றைக்குமே இருக்காமது. அதெல்லாம் அமிர்த ஸ்வரூபமாக பகவான் ஆகிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. அதனால் இந்த ஆத்மா வந்து அதுக்கு நாசம் கிடையாது. அதனால் ரொம்ப துக்கத்தையும் நம்மளை அனுபவிக்கக்கூடாது, சுகம் வந்தால் ரொம்ப சுகத்தையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், நாளைக்கு அது சரியில்லைன்னா ரொம்ப துக்கப்படுறோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாதைக்கு ஸ்ரீராமச்சந்திர பிரபு எப்படி இருந்தால் அதே மாதிரி பூர்ணச்சந்திரனா அந்த சுபாவத்தோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி நான் அதை படித்தேன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து சரீரத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நான் எல்லாரோட தேகம், அந்த தேகம்தான் எல்லாருக்கும் எனிமின்னு சொல்கிறான். ஏன்னா இப்போது நம்ம பாருங்க, ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறோம், அதை கண்டினியூ பண்ண முடியறதில்லை. இந்த கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கோம், அப்போ நம்மளுக்கு எதாவது வேலை வந்துடுறது. சரி லத்தா அங்கே சொல்லின்னு இருக்கட்டும், நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம், அப்படி அந்த கான்சன்ட்ரேஷன் போய்டுறது பாருங்க. இந்த காதால் கேட்டால் சிலப்போ தூக்கம் வந்துடுறது சிலவாளுக்கு. ஸோ தூக்கம் வரதே சொல்லி போய் படுத்துனா தூக்கம் வரதில்லை. ஏகாதசிக்கு ஃபாஸ்டிங் இருக்கணும்னு சொல்ல அன்றைக்கி பார்த்து நன்னா பசிக்கிறது நம்மளுக்கு. துவாதசி வந்து அந்த ஃபாஸ்டிங் விடணும்னு சொல்கிறா, அன்றைக்கி சாப்பிட முடியறதில்லை. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வியாதிகள். ஸோ இது நம்ம தேகம்தான், நம்ம சரீரம்தான் நம்மளுக்கு எனிமி. அக்கம் பக்கம் யாருமே வேண்டாம், சரீரம்தான் நம்மளை உபதிரவம் ஜாஸ்தி கொடுக்கறது. அதனால் சரீரத்தையும் ஒரு குருவாக நினச்சிண்டேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ இதுக்கும் ஒரு கதையை சொல்கிறா. ஒரு பாகவதோத்தமர், ஒரு சின்ன பையனோட கதை இது. அவன் பேர் விஜயா பேர்.
ஸோ இந்த விஜயன் வந்து கர்நாடக தேசத்தோட ஒரு பையன். கர்நாடக தேசத்தில் வந்து ஒரு ஏழை ஃபேமிலியில் பிறந்த ஒரு குழந்தை. அவன் அம்மா அப்பாலாம் ரொம்ப வயசாகிடுச்சு, நிறைய குழந்தைகள வாத்தில். ஸோ விஜயன் தான் நம்ம வீட்டில் ஒரே ஒரு பிரெட் ஏர்னர், அவன் தான் சம்பாதிக்கிறான். சின்ன குழந்தை தான், பெரிய ஏஜெல்லாம் இல்லை, ஒரு 5-6-8 வயசு இருக்கும் மாத்திரம் அந்த குழந்தைக்கு. ஒரு ஆற்றுக்கு போய் அந்தந்த ஆற்றுல ஏதாவது வேலை சொல்லுவாள். அந்த வேலையெல்லாம் பண்ணினா ஏதோ கொஞ்சம் அதுக்கு அந்த குழந்தைக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த சாப்பாடை கொண்டு வந்து ஆற்றுல அவனோட நிறைய சிஸ்டரு பிரதர்லாம் இருக்கா, அவளுக்கு எல்லாம் கொடுத்து அவனுக்கு சிலப்போ சாப்பாடே கிடைக்காதான். ஏன்னா ஒன்றும் இல்லாததுனால படிப்பு கிடையாது, ரொம்ப ஏழையானதுனால துணியெல்லாம் குஜேலன் மாதிரி கிழிஞ்ச துணி போட்டுன்னு தான் இருக்காவா எல்லாரும். சாப்பாடு ஒன்றும் வேளைக்கு கிடைக்காததுனால ரொம்ப தின்னாக ஒல்லியாக இருக்குமாம் அந்த குழந்தைகள்லாம். ஸோ அந்த சமயம் என்ன ஆகுது, அதனால் சாப்பாடுக்கே தாரித்திரமாவாத்தில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 3 நாளைக்கு சாப்பாடே கிடைக்காதான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப தாரித்திரத்தில் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாளும் ஃபுல்லாக வயிறு நிறைய சாப்பிட்டுட்டலையாம் குழந்தை. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் கிருஷ்ணதேவராயர் அவரோடு அரசாட்சியாக இருக்குது அந்த சமயத்தில். அப்போ என்ன ஆகுது, அந்த சமயத்தில் அந்த கிருஷ்ணதேவராயரோட மந்திரியோட பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பக்கத்து கிராமத்தில் கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. ஸோ ராஜா மந்திரியோடுனா நல்ல பெரிய கல்யாணமாக இருக்குமே, அப்போ சாப்பாடெல்லாம் விதவிதமாக போடுவான்னு தெரியும். அதனால இந்த குழந்தைக்கும் தெரியறது, நாளைக்கு வந்து அந்த மந்திரியோட பொண்ணுக்கு பக்கத்து கிராமத்தில் கல்யாணம்னு சொல்லி தெரிஞ்சு விடுறது. அதனால் என்ன பண்ணுறதாம், இந்த குழந்தை போய் அவன் அம்மா அப்பாட்ட சொல்கிறதாம், இந்த மாதிரி மந்திரியோட பொண்ணுக்கு கல்யாணமாக இருக்குது பக்கத்து கிராமத்தில், அதனால் நான் ஒரு 2-3 நாள், ஏன்னா அந்த காலத்துலலாம் 3-4 நாளைக்கு கல்யாணம் இருக்குமே, அதனால் நான் அங்கே போய் இருந்து தங்கிவிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு வரையம்மா சொல்லிட்டு கேட்குறது. பாவம் அவன் அம்மா அப்பாவும் பார்க்குறா, குழந்தெல்லாம் சாப்பிட்டுட்டே இல்லைனால சரி போயிட்டு வா சொல்லி அந்த குழந்தைக்கு அனுப்பி வைக்கிறா. ஸோ இந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு ஓடி 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 போகிறதான் அந்த பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு அங்கே பார்த்தா பெரிய பந்தல் போட்டிருக்காளாம், நிறைய அலங்காரம் எல்லாம் பண்ணியிருக்கா. ஏன்னா பெரிய மந்திரியோட பொண்ணு கல்யாணம், நல்ல பெரிய பெரிய மனுஷமாரெலாம் வந்திருக்காங்க. எல்லாம் நிறைய ஊரோட ராஜாக்கள், அவளோட மந்திரி, உபமந்திரி, இந்த மாதிரி சைன்யங்கள் எல்லாம் நிற்கிறது, நிறைய பேர் வந்திருக்கா. அப்போ இது நேராக போகிறது போய் பார்த்தான்னா அந்த டைனிங் ஹாலில் பெரிய இலையெல்லாம் போட்டிருக்கா, விதவிதமான பக்ஷணங்கள்லாம் அதில் வளம்பி வச்சுருக்காளாம். ஸோ அதெல்லாம் பார்த்ததுமே வாயில் தண்ணி ஊறுறதுன்னா இது சாப்பிட்டுட்டே இல்லையே அந்த குழந்தை, ஒரு நாளும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டலே, அது யாராத்தையோ கொடுக்குற பழைய சாதமோ இந்த மாதிரி எல்லாம் தான் சாப்பிட்ருக்கு, ஒரு நாள் சூடாக ஒன்றும் கிடச்சிட்டல அதுக்கு. அதனால் இது வந்திருக்கிற பர்பஸே கல்யாணத்தில் வந்து எதாவது சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. இந்த குழந்தை என்ன பண்ணுறதா, வேக ஆசையாக கையை அலம்பிண்டு ஓடி போய் ஒரு இலையில போய் உட்காருதான். அங்கே உட்காந்ததெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் போட்டிருக்கா, அதை கையை வச்சு வாயில் போட்டுக்கலான்னு கையை வைக்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு ஆள் வரான். வந்து இந்த பிள்ளைய பார்க்கறது, யாருடா நீ, ஏந்துடா அப்படின்னு அதட்டுறான் நம்ம அந்த குழந்தைய. ஒரு பிச்சைக்காரன் பையன், நீ இங்கே வந்து ராஜாத்து கல்யாணத்தை உனக்கு சாப்பிட வேற கேட்குறதா, ஏந்திரிங்கேந்து, உனக்கெல்லாம் உட்காரத்துக்கு யோக்கியதையே கிடையாது, போய் அங்கே எல்லாருக்கும் சொம்பில் தண்ணி எடுத்து வந்து சாப்பிட்டு முடிச்ச வாழ்க்கெல்லாம் நீ கையில் தண்ணி விட்டு கொடு, கடைசி பந்தியில் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு விரட்டி விட்டு விட்றானா. பாவம் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டமாயிடுறது அதுக்கு. ஐயோ நம்ம கையில் எத்தினது வாயில் போலியேன்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டுக்கிறது. ஆனால் ரொம்ப கௌரவமான குழந்தையாம் அது. அதனால அதை என்ன பண்ணி விடுறது, அங்கேருந்து அப்படியே ஏந்துந்து போய் அவன் ஒரு பெரிய அண்டால ஒரு சின்ன சொம்பு வச்சுருக்கான். அந்த காலத்தில் பைப்பு ஃபெசிலிட்டியெல்லாம் கிடையாது. அதனால் சாப்பிட்றதுக்கு வரத்துக்கு முன்னால் கை அலம்புறவாளுக்கு தண்ணி விட்டு கொடுக்கணும், சாப்பிட்டு வந்தவாளுக்கும் கையில் தண்ணி அலம்புறதுக்கு விடணும். அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த குழந்தை அங்கே நிற்கிறது. ஸோ எல்லோரும் நிறைய பந்தியாக சாப்பிட்டுட்டு வரா. இது எல்லாருக்கும் தண்ணி விட்டு கொடுத்துட்டே இருக்குது, இப்படி சாப்பாடு ஆகிட்டே இருக்குது, பந்தி போயிட்டே இருக்குது. கடைசி பந்தியில் தான் இவன் உட்காரணும்னு சொல்லியிருக்கான். ஸோ கடைசி பந்தியில் வந்து உட்காரலான்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ளே என்னாருது, அங்கே சாப்பாடே இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்போது அவனுக்கு அந்த குழந்தைக்கு ரொம்ப சங்கடமாயிடுறது. ஏன்னா நிறைய எப்போவுமே சாப்பாடு இருக்கிறவாளுக்கு அதனோட வேல்யூ தெரியாது. என்றைக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு சாதனம் நம்மள்கிட்ட இல்லை, அது கிடைக்கலன்னா அப்போ தான் அதனோட வேல்யூ தெரியும் இல்லையா. நம்ம என்றைக்குமே நல்லா சுபிக்ஷமாக சாப்பிட்டுன்னு இருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஒரு நேரம் பட்னியானாலும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இல்லை நம்ம மாத்தில் சாப்பிடு கூப்பிட்டா கூட குழந்தைகளுக்கு புரியறதில்லை. ஆனால் அதே குழந்தை 2 நாள் சாப்பாடு இல்லாத குழந்தைக்கு கூப்பிட்டு பாருங்க எப்படி ஓடி வர்றது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வேல்யூ தெரிஞ்ச குழந்தை, ஐயோ நம்மளுக்கு இதுக்கு கூட நான் கொடுத்து வைக்கலேன்னு சொல்லி சங்கடப்பட்டு ரோன்னு அழத்தொடங்கி விடுறதாம். அது நம்ம தலையை இழுத்து இப்படி இருக்குது, கையில் வச்சது கூட என் வாய்க்குள்ளே போலியே, இத்தனை மோசமான தலையெழுத்தா எனக்கு, இப்படி கஷ்டப்படுறதுக்கு நான் பிறந்திருக்கேனே, இந்த மனுஷ ஜென்மம் எனக்கு எதுக்கு வேணும், இனி எப்படி நான் வீட்டுக்கு போகிறது, என்னை இனி வேலை பண்ணுறதுக்கு என்னால் முடியாதுன்னு அந்த மனசில் நினச்சி விடுறது. அதுக்கு சக்தியே இல்லை எனக்கு. இனி இந்த ஒரு சாண் வயத்தை நரைக்கிறதுக்கு வேண்டி நான் இப்படி கஷ்டப்படுறேனே, இந்த இதே வேண்டாம், லைஃபே வேண்டான்னு சொல்லிட்டு வறுத்து போயிடுறதான் அந்த குழந்தை.
அப்படி என்ன பண்ணுறது, அதோட கால் எங்கே போகிறதோ அங்கேயே போயிடலான்னு சொல்லி நினைக்கிறது. அப்போது அம்மா அப்பா ஓர்மை வருது, அதுக்கு சொல்கிறது அம்மா அப்பா இப்படி வந்து இவனை காணமே நினச்சிப்பா, ஒரு 4 நாள் சங்கடப்படுவாளாக இருக்கும், அப்புறம் அவளும் சரியாயிடுவா. அதனால் நம்மளுக்கு இனி ஆற்றுக்கே போண்டா, இனி என்னால் எனக்கு சம்பாதிக்கோ சாப்பிடணும்னு எனக்கு முடியாது, எனக்கு யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சாச்சு, இந்த வயிறை நிறைக்க தானே நான் இப்படி கஷ்டப்படுறேன், இந்த லைஃபே வேண்டாம் எனக்கு, நான் வைராக்கியத்தோடு அந்த என்ன பண்ணுறதா விறுவிறு நடந்து போகிறது. இப்படி போயிட்டே இருக்குது. போய் பார்த்தான்னா காசிக்கு போய் சேர்ந்து விடுறது அது. ஸோ காசிக்கு போகிறது, காசியில் கங்கா நதி இருக்குது இல்லையா, ஸோ கங்கைக்கு அந்த நதி கரையங்கிட்டக்கு போய் அங்கே உட்காந்துட்டு அழுதுன்னு இருக்குது, ரொம்ப நேரம் அழறது. ஸோ என்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இல்லையா, யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு பாரமாக இருக்கேன், எதுக்கு இந்த லைஃப் எனக்கு வேணும், நம்ம வந்து லைஃப்பை வேண்டானே வச்சு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த குழந்தையை நம்ம யாருக்கும் உபாரம் பண்ண போகிறதில்லை, உபதிரமாக நான் எதுக்கு இருக்கணும் அப்படி நினைக்கிறதா நினச்சி என்ன பண்ணுறது, பேசாமல் அந்த கங்கையோட இதில் போய் குதிச்சு விடலான்னு சொல்லிட்டு கங்கையோட அந்த மேலே போய் நிற்கிறது. நின்றுட்டு குதிக்கிறதுக்கு இப்படி ரெடி ஆகிறதுக்குள்ளே யாரோ விஜயான்னு கூப்பிட்ற, அந்த பையன் பேர் விஜயா இல்லையா, ஸோ விஜயான்னு கூப்பிட்ற சத்தம் கேட்டுது. ஸோ யார் கூப்பிட்றா, யாரோட குரல் கேட்டுதே சொல்லி பார்த்தா என்ன, அங்கே புரந்தரதாசராக்கும் இவரை வந்து கூப்பிட்றா. ஸோ இது வந்து புரந்தரதாசரோட காலம் இல்லையாம், புரந்தரதாசர் இதுக்கு 100 வருஷம் முன்னாலே அவரோட காலம் முடிஞ்சு அவர் போயாச்சு, அவர் முக்தி அடைஞ்சாச்சு. ஆனால் புரந்தரதாசரோட குரல் கேட்குற அந்த குழந்தைக்கு திரும்பி பார்க்குறான். பார்த்தா தலையில் அவர் ஒரு முண்டாஸ் மாதிரி கட்டின்னு இருக்கா. அப்புறம் இந்த குழந்தைய பார்த்துட்டு நீ என்ன பண்ணுறாய், நில்லு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நிறுத்துறா. நிட்டு நாக்க நீட்டுற சொல்கிறாளாம். அந்த நாக்க நீட்டுறது, நாக்க நீட்டினதுமே அந்த நாக்கில் அவர் வந்து விட்டலான்னு அந்த குழந்தையோட நாக்கில் எழுதுறாளாம். அந்த எழுதினதுமே அந்த குழந்தைக்கு வந்து அப்படி ஒரு ஞானோதயம் ஆயிடுறதாம் அங்கே. அதனால விட்டலனை வச்சு விஜய விட்டலா சொல்லி கன்னடா பாட்டு இது. இவர் வந்து கர்நாடகானதுனால கன்னடா பாட்டு விஜய விட்டலா எண்டாங்க அந்த பாட்டில். சதா என்ன ஹிருதயதல்லி வாசமாடு ஸ்ரீஹரி சொல்லி இவரோட ஒரு பாட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்போதும் என்னோடய ஹிருதயத்தில் நீ இரு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான் அந்த குழந்தை. அந்த பாட்டை ரசிக்கிறது மாதிரி நிறைய பாட்டுண்டு, விஜய விட்டலா எண்டாங்க அந்த எல்லா பாட்டுலேயும். ஸோ அந்த மாதிரி பகவானை அந்த புள்ள சொல்கிறது, இந்த மாதிரி நான் உன்னோட பாதத்தை வந்து முறுக்க பிடிச்சுட்டு இருக்கேன், நீ என்னை கழட்டி விட்டுவிடாதே விட்டலா அப்படின்னு சொல்லி பாடுறதான். அந்த மாதிரி நிறைய பாட்டை வந்து பாடுறது இந்த குழந்தை. ஏன்னா ஞானோபதேசம் ஆயாச்சு, அவர் நாக்கில் எழுதுறா இல்லையா, விட்டலான்னு எழுதினதுமே அந்த ஞானோபதேசம் குழந்தைக்கு வந்து விடுறது. அப்போ அந்த குழந்தை நினைக்கிறதான், இந்த சரீரம் வந்து வயத்தை மாத்திரம் அரைக்கிறதுக்கு கிடையாது இல்லையா, இந்த சரீரத்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம வாய் இருக்குது, இது வரும் சாப்பிட்றதுக்குள்ள வாய் கிடையாது, வேண்டாத பேசுறதுக்குள்ள வாயெல்லாம், இந்த வாயால் நம்ம விட்டலனை பாடலாம், பாடி பாடி இந்த வாயை நம்ம தன்யமாக்கலாம். அதே மாதிரி பகவானை நினச்சி இந்த மனசை நம்ம வந்து ரொப்பிக்கலாம். அதே மாதிரி காதால் அவரோட கீதையை கேட்டோ கதையை கேட்டோ சரித்திரங்கள் எல்லாம் கேட்டு இந்த காதை நம்ம வந்து அதை பவித்திரமாக்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட காலால் கோவிலுக்கெல்லாம் நடந்து பகவானுக்கு நர்த்தனமெல்லாம் ஆடி இந்த காலை தன்யமாக்கிக்கலாம். இப்படி சொல்லி மனசாலையும் வாயாலையும் இந்த சரீரத்தால் நம்ம வந்து எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணுமே தவிர இந்த ஒரு வயத்துக்கு வேண்டி நம்மளை அடிச்சுட்டு பிடிச்சிட்டு அங்கங்கே திருடிண்டெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு அந்த ரியலைசேஷன் வந்து விடுறது. அதனால் எனக்கு இந்த மாதிரி இருக்கிற கை கால் உடம்புக்கு வந்து எப்போதுமே நம்ம பகவானை நினைக்கிறோம் வச்சுங்கோ, அப்போ அந்த மாதிரி உள்ள உடம்பு இன்னும் ஜென்மத்தை கொடுதான் கேட்கும் இல்லையா. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவா யார், நீங்கள் பகவானை நினச்சிட்டு இருந்தால் அந்த கஷ்டம் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியாது, கஷ்டமில்லாத ஆளே கிடையாது. ஆனால் இந்த கால் கொண்டு நம்ம கோவிலுக்கு போகிறோம், ஒரு க்ஷேத்ராடனம் பண்ணுறோம், இந்த பகவத் இதை வந்து ஸ்மரிக்கிறோம், மனசு வந்து சந்தோஷப்படுறது, காதால் கேட்குறோம், காதுக்கு வந்து இனிமையாக இருக்குது, வாயால் அதை பற்றி பேசவோ கதை சொல்லவோ இல்லை ஸ்லோகம் சொல்லவோ இல்லை பாட்டு பாடவோ பஜனையோ கீர்த்தனோ பண்ணனால வாய் வந்து தன்யமாயிடுறது இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஜென்மம் யாரும் வேண்டான்னு சொல்லுவா இல்லையா. இப்போது அந்த மாதிரி உள்ள ஜென்மம்னா உடம்பு வேணும் தான் நம்மளுக்கு தோணும். ஆனால் இதே உடம்பு வந்து பகவானை ஸ்மரிக்காத உடம்பாக இருந்ததுன்னா அதில் வியாதி கீதி வந்து அப்படி நம்மளுக்கு பகவானை நினைக்க தோணாத உடம்பு தோணும், எனக்கு நீ ஜென்மமே வேண்டாம்னு. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ ஆள்காரா இல்லையா, பெரிய பெரிய சந்துகள் எல்லாமே கேட்குறாளாம், எனக்கு அடுத்த ஜென்மம் மனுஷன் ஜென்மமாக கொடு, ஆனால் ஒன்றை ஸ்மரிக்கிற மாதிரி உள்ள ஜென்மத்தை கொடு சொல்லி. ஸோ ஆனைக்கு பெரிய காதாக இருக்குது, ஆனால் ஆனைக்கு பெரிய காது கொடுத்துட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா, அதுக்கு என்ன சொன்னாலும் காதில் ஏதாவது புரியவா போகிறது இல்லை. அதே மாதிரி மனுஷ ஜென்மம் நம்மளுக்கு வந்து 84 lakhs ஜென்மம் எடுத்த பின்னு தான் மனுஷ ஜென்மம் கிடைக்கிறதா நம்மளுக்கு. ஸோ அதை விட பெரிய கிஃப்ட் என்ன வேணும்னு சொல்லி கேட்குறா இங்கே பகவான்கிட்ட இல்லையா. நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஜென்மமே வந்து 84 லட்சம் புழு பூச்சிலேருந்து பிடிச்சி
எதெல்லாமோ ஆகி கடைசியில் மனுஷ ஜென்மத்துக்கு வந்திருக்கோம். இந்த மனுஷ ஜென்மத்திலே நம்மளை வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம். அந்த குடும்பத்தில் வந்து நல்ல பகவானோட ஸ்மரணை பண்ணுற வீடாக இருக்குது நம்மளோட. ஸோ இதை விட பெரிய கிஃப்ட் நம்மளுக்கு என்ன வேணும் இல்லையா? அதனால் நம்மளுக்கு குறை சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்மளெல்லாம் பூர்ணமாக பரிபூர்ண அனுகிரகத்தோடு தான் எல்லாருமே பிறந்திருக்கோம். பாக்கி நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம நல்ல விதமாக கொண்டு போகணுமே தவிர நம்ம வயத்தை நரைக்கணும்னு சொல்லி நம்ம அடித்து பிடிச்செல்லாம் பண்ணுறது சரியல்ல. அதனால் இதெல்லாம் ஒரு குரு மூலமாக அவர் புரிஞ்சுண்டா. அது அப்படி அவருக்கு வந்து வாயில் விட்டலாம் எழுதினதுமே ஞானோபதேசம் ஆகிடுறது. ஸோ இந்த மாதிரி வயத்தை மாத்திரம் நரைச்சிக்கிறதுக்கு இல்லை இந்த தேகம்னு அவர் புரிஞ்சு விடுறார். இப்படி இந்த இதை அவர் முடிக்கிறார். யாரோட இந்த சரீரத்தை பற்றி சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் வளை, ஓகே, கங்கணம், ஓகே, கங்கணம்னா வளை. ஸோ வளையல் என்ன, ஒரு சன்னியாசி வளையெல்லாம் போட்டுக்கவே மாட்டா. அவர் வளையலேருந்து என்னத்தை ஒரு பாடத்தை படிக்கிறான்னு இவர் நினைக்கிறாளாம். என்ன அது அவர் சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு ஒருத்தர் வரா, ஒரு மாப்பிள்ளை வரா. ஸோ அந்த வீடு எப்படி இருக்கல, அந்த காலத்தோட கதை இல்லையா, ரொம்ப ஏழை குடும்பம் அது. ஸோ அந்த பொண்ணு கல்யாண பொண்ணை பார்க்க வரா இல்லையா, அவள் 2 கையில் அவளை தான் பொண்ணு பார்க்க வரப்போகிறா. அதனால அவள் நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கை நிறைய குப்பி வளை, கிளாஸ் வளை போட்டுருக்காளாம் அந்த பொண்ணு. அவள் பொண்ணு பார்க்க வரதுனால அவளுக்கு ஏதாவது ஒரு பக்ஷணமோ ஆகாரமெல்லாம் பண்ணி கொடுப்போம் இல்லையா, நம்ம அங்கே டீ காஃபி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து அவள் வீட்டில் யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை, அவள் அம்மா அப்பாவுக்கு. அப்போ இந்த பொண்ணு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அதனால் அவெல்லாம் அவளுக்கு டிஃபின் பண்ணணும்னு சொல்லி அந்த டிஃபினோட ப்ரிப்பரேஷன் பண்ணுறத. அப்போல்லாம் என்னது நம்மளை மாதிரி கிரைண்டரோ மிக்ஸி ஒன்றும் கிடையாது. இல்லை நம்ம வந்து கையால் அரைக்கணும், இல்லாட்டா கையால் இடிக்கணும், அரிசியெல்லாம் பொடிக்கணும்னா அந்த மாதிரி தானே அந்த சமயம் இல்லை, உலக்கையால் இடிப்பா. ஸோ இந்த பொண்ணு அந்த மாதிரி இடிக்கிற வேலை ஏதோ பண்ணுறத கையில் நிறைய வலை போட்டுருக்கா பாருங்க. அந்த வலையோட சத்தம் கிளிகிளி கிளிகிளி கலகலா கிளிகலான்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. அப்போது அந்த பொண்ணு நினைக்கிறதான், மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வரப்போகிறா நம்மளே. ஸோ நம்ம மாத்தில் யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. அவள் நினைக்கண்டா இந்த பொண்ணு இத்தனை வேலை பண்ணுறது, பொண்ணு பார்க்குற வரன்னைக்கு கூடி நினைக்கண்டான்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன பண்ணுறதா, அந்த வலையெல்லாம் அழித்து ஒரு கையில் 2 வலையை போட்டுக்கிறதான். 2 வலையை போட்டுட்டு திருப்பியும் வேலையை பண்ணுறத. அப்போ கலகலா கிளிகிளி கலகலா கிளிகிளி சத்தம் வந்துட்டு இருந்தது. இப்போ 2 வலை ஆனதுனால குணுகுணுன்னு சத்தம் வருதான், அந்த 2 வலையை இடிச்சு. அப்போது அந்த பொண்ணுக்கு இதுவும் சத்தமாக இருக்கே சொல்லிட்டு அந்த வலையை அழிச்சு விட்டு 2 கையில் ஒரு வலையாக போட்டுக்கிறதான். ஒத்த வலை, இந்த கையில் ஒரு வலை, அந்த கையில் ஒரு வலை. ஸோ ஒரு வலையை போட்டுட்டப்போ என்னாச்சு, அது இடிக்கிறத எந்த சத்தமும் கேட்கறது இல்லையா. ஸோ இங்கே என்ன படிக்கிறாவா, வார்த்தானாம் பகுனாம் கலஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படின்னா என்னது, 10 பேர் சேர்ந்து பேசுகிறத ஒரு காரியத்தை பேசினோம் வச்சுக்கோ, அந்த காரியம் நடக்காது. ஒருத்தர் சொல்லுவா இதுதான் கரெக்டும்பா, இன்னொருத்தன் சொல்லுவா இது கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவா, இன்னொருத்தன் வேற, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும். ஸோ 10 பேரை வச்சுன்னு ஒரு காரியம் பேசினா அந்த காரியம் தான் வார்த்தாம் பகுனாம் கலஹா. அந்த கடைசியில் கலகம்னா சண்டையில் தான் முடியறது. ஸோ அதனால 2 பேர் பேசலாம்னு நினச்சா 2 ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவளுக்கு பேசணுன்னா அவள் அது தொணான்னு இருக்குமா. இப்படி தொணா பண்ணாதடி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொணான்னு இருக்குமா 2 பேராக பேசினா. அதனால் ஒத்தையா எப்போ இருப்போம், பகவான் கூட பேசுறத நம்ம தனியாக மெடிடேஷன் இல்லையா, அதான் சாலிட்யூட் இஸ் பிளிஸ் சொல்லுவா இல்லையா, பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறா. அந்த மாதிரி சத்சங்கில் ஒருத்தர் பேசுகிறா, பாக்கி எல்லாரும் கேட்டுன்னு இருக்கோம். 1000 பேர் அதில் 1000 பேர் 10,000 பேர் வந்தாலும் அங்கே அத்தனை பேர் இருந்தாலும் அங்கே கலகம் வராது. ஏன்னா அங்கே வந்து விட்டலான்னு அந்த நாம ஸ்மரணை பண்ணுறத ஜபிக்கிறது என்ன இருந்தால் எல்லாரும் சேர்ந்து படிக்கிறது சந்தோஷம்தான் கிடைக்குமே தவிர அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சண்டையோ கலகமோ இல்லாதக்கு இருக்கும். அதனால் சத்சங்கில் போகலாமே தவிர இந்த அசத் சங் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறது 10 பேராக பேசுறது இதெல்லாம் கடைசியில் எங்கே வந்து முடியறது, ஒரு கலகத்தில் முடியறது. அதனால் குமாரியோட வலை ஒத்த வலையாக இருந்தால் எப்படி சாந்தமாக இருக்கும், நிஷப்தமாக இருக்கோ, அந்த மாதிரி நான் கங்கணத்துலேருந்து படித்தேன்னு சொல்லி இவர் சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹனிபி, ஓகே, ஹனிபி என்ன பண்ணுறதாம், எல்லாத்தையும் சேகரிக்கிறது இல்லையா. ஒரு பூலை பலவிதமான டிஃப்ரெண்ட் பூவில் போய் அதனோட மதுவை எடுக்கிறது. அந்த பூக்குள்ளே உள்ள ஒரு ஜூஸ் இருக்குது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு கூடு மாதிரி கட்டி அதில் அந்த தேனீச்சி எல்லாம் போய் அதை வந்து தேன் உண்டாக்குறது எந்த டெக்னாலஜிலையும் பண்ண முடியாது இல்லையா. அது பகவான் அந்த தேனீச்சிக்கு மாத்திரம்தான் அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்கா. நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல புகை வச்சுட்டு அந்த தேனீச்செல்லாம் ஓட்டிவிட்டு தேனை நம்ம எடுத்துடுறோம், அதை சேகரிக்கிறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி தேனீச்சை மாதிரி நம்ம இருக்கப்படாதா, ரொம்ப சேகரிக்கக்கூடாது. சேகரினா ரொம்ப வந்து சேவ் பண்ணி வச்சுக்கக்கூடாது.
நம்மளுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை வச்சுன்னு பாக்கி வந்து தானமாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறான். கடைசியில் தேன் என்ன, இந்த தேனீச்சை என்ன ஆகுது, அது ஒரு ட்ராப்பு கூடி தேனை குடிக்காது. சில தேனெல்லாம் அதிலே அந்த தேனீச்சை அதிலே விழுந்த ஹனிபியெல்லாம் சத்தும் போயிடுறது. இந்த மாதிரி தேனீச்சை மாதிரி நம்ம வந்து சொத்து சேர்த்து வைக்கக்கூடாது. அப்படி எத்தனை வேணுமோ எல்லாமே லிமிட்டாக தான் வச்சுக்கணும். அப்போ தான் அமிர்தமாக இருக்கும். அது லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா அமிர்தம் கூட விஷமாக மாறிடுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேனீச்சை மாதிரி அங்கே எங்கே கஷ்டப்பட்டு அதெல்லாம் சேகரிச்சுட்டு வந்து கடைசியில் அதுக்கு ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, அதை எடுத்துகிட்டு போகிறது வேறு யாரும் எடுத்துன்னு விட்றா. ஸோ அந்த மாதிரி தேனீச்சை மாதிரி நம்ம வந்து நிறைய சொத்தெல்லாம் சேகரிக்கக்கூடாது. சேகரிக்கிறதுனா என்னது, சேவ் பண்ணுறது, நம்ம பக்தியை தான் நிறைய சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த மார்க்கத்தில் போனமே தவிர இந்த பைசா சம்பத்து சொத்துன்னு இதெல்லாம் சேர்த்து வைக்கிறதுல எந்த மீனிங்கும் இல்லை சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு 4-5 எண்ணம் சொல்கிறான். கண்ணால் கெடுறது, காதால் கெடுறது, ஸ்பர்ஷத்தால் கெடுறது, நாக்கால் கெடுறது. ஸோ நாக்கால் கெடுறது எது, மீன். ஓகே, மீனை எப்படி அந்த மீனுக்கு அந்த மீன் பிடிக்கணும்னா அந்த இதை போடுவா பாருங்கோ, அதில் ஒரு தேங்காயோ எதையோ ஒரு புழுவோ ஏதோ வச்சுட்டு அந்த ராடை போடுறா இல்லை தண்ணிக்குள்ளே. ஸோ மீனுக்கு அழகாக அதே தேடி பிடிச்சி சாப்பிட்லாம். ஆனால் அது ஆசைக்கு ஈஸியாக இதில் கிடச்சி விட்றதே சொல்லி அந்த என்ன பூச்சி என்ன புழு போட்டிருப்பாளே அது சாப்பிட்டா நம்மளை வயிறு அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அதை கடிக்க போகிறது கடைசியில் ஃபிஷ் அதில் மாட்டின்னு விடுறது. அந்த மாதிரி நாக்கால் ஃபிஷ்ஷு கெடுறது மீன். அதே மாதிரி ஸ்பர்ஷத்தை சொல்கிறா. ஸ்பர்ஷன்னா தொடருது. ஆனையை சொல்கிற எக்ஸாம்பிள், ஏன்னா காட்டுலலாம் ஆனையை பிடிக்கிறதுலாம் கஷ்டம். அதனால் ஆனையை பிடிக்க என்ன பண்ணுவாளாம், ஒரு பெரிய குழி தோண்டுவான். தோண்டிவிட்டு அந்த குழி மேலே கொஞ்சம் இந்த புல்லோ இலையோ உணர்ந்த இலையெல்லாம் போட்டு வச்சுடுவா. அங்கே குழி இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் இந்த பெண் ஆணையை ஓட்டுவா. ஸோ அந்த பெண் ஆணையை பார்த்து என்ன ஆகுது, ஆண் ஆணையும் வருமா. அதை ஸ்பர்ஷம் தொடணும் ஆசையில் வருது. அந்த பெண்ணானை ஓட்டின்னு போயிடுவா. கடைசியில் ஆணானை என்ன பண்ணிவிடுமா, அந்த பொத்துக்கடின்னு அந்த குண்டுக்குள்ளே விழுந்துடும். அப்படி ஸ்பர்ஷத்தால் ஆணை கெடுறது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்பர்ஷ சுகத்தில் ரொம்ப இருக்கக்கூடாது சொல்லி ஆணையிலேருந்து படித்தேன்னு சொல்லி சொல்கிறான். காதால் கெடுறது. ஓகே, காதால் எது கெடுறது, மான். ஓகே, காட்டில் மானும் பயங்கர ஸ்பீடாக ஓடும், அதை பிடிக்கிறதும் கஷ்டம். ஸோ மானுக்கு என்ன பண்ணுவாள், கிராமிய கீதை சொல்லலாம். ஒரு மாதிரி ஒரு வாத்தியம் உண்டு, அதுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுமா மானு. இப்போ இவன் என்ன பண்ணுவான், அந்த வாத்தியத்தை ஊதுவான். ஊதறத்தை அந்த மான் அப்படியே காதை நிமிர்த்தி நின்று அங்கேயே ஸ்டில்லாக நின்றுடும். அப்போ ஈஸியாக இந்த ஹண்டரால் பிடிக்க முடியும். அதனால் கிராமிய கீதை மாதிரி நம்ம வந்து எப்போவுமே பகவத் சத்சங்கில் உள்ள பஜனையோ கீர்த்தனமோ கேட்கலாமே தவிர இந்த வாக்கி டிஸ்கோ சினிமா அதெல்லாம் போகிறோம் இல்லையா, அதில் தான் கிராமிய கீதை மாதிரி மான் எப்படி அதில் அட்ராக்ட் ஆகி விழுந்து விடுறதோ அந்த மாதிரி நம்ம அதில் விழக்கூடாது. எப்போவுமே நம்ம கேட்கணுன்னா பகவத் சத்சங்கத்திலெல்லாம் கேட்டுக்கலாமே தவிர இந்த மாதிரி வேண்டாத்ததெல்லாம் கேட்காதுங்க. காது இருக்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து சுவாமியோட கதையெல்லாம் கேட்கறதுக்கு தான் பகவான் காதை கொடுத்துருக்கா. அது மாதிரி மானை மாதிரி நீங்கள் மாட்டிக்காதுங்கோ சொல்லி இந்த மானை வச்சு நான் காதால் கெடுறது மானுன்னு சொல்லி நான் மான் வச்சு இந்த லெசனை படித்தேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் கண்ணால் கெடுறது. ஓகே, கண்ணால் இந்த மின்மினா பூச்சி சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து சொல்கிறேன் இதில் எக்ஸாம்பிளாக. அது இந்த லைட் பூச்சி சொல்கிறோம் பாருங்க, அது என்ன பண்ணும், லைட் இருக்கிற இடத்துலையே வரும். ஏன்னா லைட்டாலுமே எப்பவுமே அந்த ஹீட்டு ஜாஸ்தி அதில் இல்லை, ஒரு இடத்துல தீ எரியறதுன்னா அந்த இடத்துல வருமாம். அது வந்து என்ன பண்ணும், அதோட மீசை வைக்கும், மீசை பொசுங்கி விடும் அந்த தீயில் சூடில். அதுக்கப்புறம் ஒரு ரெக்கையை வைக்கும், ரெக்கை பொசுங்கி விடும். இப்படி வந்து அது கடைசியில் அதிலே ஆகுத்தியான மாதிரி அந்த மின்மினா பூச்சி செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வழியில் பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு ஒரு மால் போகிறோம் வச்சுங்கோ, அந்த மாலில் பார்த்த ஒரு வஸ்து நம்மளுக்கு பார்த்தா அப்படி அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா பளபளான்னு எல்லாமே மின்னின்னு இருக்கும். இது வாங்கணுமா, அது வாங்கணுமா, அது வாங்கணுமா, இது வாங்கணுமா, நம்மள்கிட்ட பைசா இருக்கோ இல்லையோ, ஆனால் வாங்கிறதுக்கு மாத்திரம் மனசு அப்படி தோணும் நம்மளுக்கு, வாங்கணும். ஸோ அந்த மாதிரி ஆசையை வச்சுக்கக்கூடாது. எங்கே மாலெல்லாம் போய் நீங்கள் ஆசை வச்சுக்காதுங்கோ. பெருமாளை போய் அவனை சேவிக்கலான்னு அந்த ஆசை தான் மனசில் வரணுமே தவிர ஷாப்பிங் மாலெல்லாம் போய் அதில் பைசா செலவாக்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அதை வந்து இந்த மின்மினா பூச்சி ஃபயர் அந்த இது இருக்கு இல்லையா, ஃபயரில் போய் விழுற பூச்சியிலேருந்து அது வந்து கண்ணால் கெடுறது. அதை பார்த்துட்டு தான் அது போகிறது. அந்த மாதிரி நம்மளும் வந்து இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வேண்டாத இடத்துல எல்லாம் போய் நம்ம மனசை பறி கொடுக்கக்கூடாது. போனோன்னா பகவானை பார்க்கணுமே தவிர, அதான் திருமால் இங்கே ஷாப்பிங் மால் இது. அந்த மாதிரி பகவானோட இதை வந்து கண்ணால் நரைச்சிண்டு மனசையும் கண்ணை நம்ம பவித்திரமாக்கிக்கலாமே தவிர இந்த மாதிரி இந்த பூச்சி மாதிரி நம்மளும் கெடக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த மின்மினா பூச்சிலேருந்து அதை படித்தேன்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இங்கே வந்து ஒரு பூச்சி பற்றி தான் சொல்கிறா. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. அதனால் அந்த சூடில் போய் அதனோட மீசியும் ரெக்கையும் காலையெல்லாம் காட்டி அதில் பொசுங்கி அப்படியே செத்து போயிடுறது. ஆனால் இதுக்கு அத்தனை தான் புத்தி. இதே ஒரு பெரிய சக்கரவர்த்தியும் இந்த மாதிரி கண்ணால் கெட்டு விட்றானாம். அவன் யாருன்னா ஐலன் சொல்லி
புரோவரோட சக்கரவர்த்தி அவன் பெரிய சக்கரவர்த்தினா ராஜாவிட பெரியவன், ஐலன் சொல்லப்பட்ட ராஜா, பெரிய சக்கரவர்த்தி. அவனுக்கு என்னென்னா ஊர்வசியை பார்க்கணுன்னு பெரிய ஆசை. ஓகே, அதனால் ஊர்வசியோட அழகில் அவன் மயங்கி போயிடுறானா. ஸோ ஒரு நாளைக்கு ஊர்வசி இவன் கூட இருந்திருக்கா. ஸோ கொஞ்சம் சமயம் ஒரு நாளைக்கு ஊர்வசிக்கு ஏதோ இவங்கிட்ட கோபம் வந்து விடுறது. அதனால் அவளை என்ன பண்ணுறா, உன் கூட நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு தேவலோகத்துக்கு திரும்பி போயிடுறாளாம். அதனால் இவனுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. ஐயோ, ஊர்வசி நம்மளை விட்டுவிட்டு போயிட்டாளே, அவளோட அழகில் நான் அப்படி மயங்கியிருக்கேனே, அவளை எப்படி நான் கொண்டு வரதுன்னு கஷ்டப்பட்டு அவன் என்ன பண்ணுறானா, தபஸ் பண்ணுறானா. ஊர்வசி கிடைக்கணுன்னே தபஸ் பண்ணியிருக்கான் இவன். ஸோ பகவானுடைய தபஸ் பண்ணுறான். பகவான் கடைசியில் தரிசனம் அவனுக்கு கொடுக்குறான். கொடுத்துட்டு கேட்குறான், உனக்கு என்ன வேணும், நீ எதனால இப்படி கட்டோரமாக தபஸ் பண்ணினான்னு சொல்லி. அப்போ அவன் கேட்குறான், எனக்கு ஊர்வசியை அடையணும்னு சொல்லி. பாருங்கோ எப்படி காமம் இல்லையா, அந்த காமத்தால் அவனால் அந்த லஸ்ட்டை அடக்க முடியலை அவனுக்கு. அவனோட இதில் மயங்கி விடுறான். அதே துருவன் 5 வயசு குழந்தை பகவானோட தர்ஷனமாயிட்டு என்ன கேட்குறான், உன்னோட திருவடி போருன்னு கேட்குறான். அந்த குழந்தைக்கு இருக்கிற புத்தி கூட இவனுக்கு இல்லை, பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தோம் அவனுக்கு தெரியலை. ஸோ இவனுக்கு பகவான் சரி அந்த மாதிரி நீ உனக்கு ஊர்வசி கிடைக்கட்டும் தான் அனுகிரகம் பண்ணி விட்றான். ஊர்வசியே அந்த லோகத்துக்கு போகிறான். சொர்க்க லோகத்தில் ஊர்வசி இருக்கா, அங்கே போகிறான். ஸோ அங்கே போய் ஊர்வசினாரு அவள் அப்சரஸ்திரி இல்லையா. அப்சரை வந்து எப்போவுமே சொர்க்கத்தில் டான்ஸ் பண்ணுறவாவா, அவளோட வேலை அதுதான். அவள் அங்கே டான்ஸ் ஆடுவள். இவன் போய் அவளுக்கு வெத்தலை பாக்க மடித்து கொடுப்பான். இவனுக்கு அதுதான் வேலை. எங்கே அவள் டான்ஸ் ஆடுறத கரெக்டாக வெத்தலை பாக்கு மடித்து கொடுப்பான். அவள் வாயில் போட்டுன்னு டான்ஸ் பண்ணுவாளாம். இதுதான் வேலை பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு அவள் டான்ஸ் பண்ணி ஒரு போஸ்டில் அவள் இப்படி கையை காட்டுவாள், வெத்தலை மடித்து கொடுக்கணும். அது கொஞ்சம் ஒரு செகண்ட் லேட் ஆகிடுறது இவன் கொடுக்கறதுக்குள்ளே. அதனால அவளுக்கு கோபம் வந்து விடுறதான். கோபம் வந்தது ஊர்வசி என்ன பண்ணாளா, ஒரே ஒரு உத விடுறாளாம், ஒரு கிக்கு. எப்படி இந்த கழுதை உதைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உத விட்டாளாம். அந்த உதை விட்டதுமே இவனுக்கு ரியலைசேஷன் ஆகுது. அப்போ தான் ஐயோ நம்ம எங்கே வந்து மாட்டின்னு விட்டோம், எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி என்னை வந்து சொர்க்கலோகத்தில் நான் வந்து எல்லாருக்குமே தேவர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தவன், அவன் போய் ஒரு ஸ்திரீகிட்டேருந்து, அதுவும் ஒரு காம வசத்தால் நான் அவகிட்டேருந்து ஒரு உதய வாங்கிட்டேனே, இப்படி ஒரு புத்தி தோணித்தே எனக்குன்னு அவனுக்கு அப்போ தோணுறதான். அதனால் அவனோட புத்தியை நினச்சிட்டு அவனே வருத்தப்படுறான். உண்மையிலே காமம் இருந்ததுனால தானே எனக்கு இந்த ஊர்வசியை பார்க்கணும் தோணித்து. இந்த காமம் நான் வந்து பகவானை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் அதிலும் நல்ல இதாக இருந்தது. என்னோட அந்த டிசைர்லும் எனக்கு இருந்திருக்கணும். போயும் ஒரு ஸ்திரீக்கு வேண்டி நான் என்னோட அந்த பதவியெல்லாம் விட்டு கொடுத்து இவளுக்கு ஒரு வெத்தலையை மடித்து கொடுத்து கடைசியில் கழுதை சவுட்டுற மாதிரி என்ன ஒரு சவுட்டு இவளை அனுப்பிவிட்டாளேன்னு அவனுக்கு இதை தோணுறதான். அப்படி கண்ணால் அந்த ஐலன் கெடுறான். ஸோ இங்கே மின்மினா பூச்சியோ சின்ன பூச்சி, அதுக்கு அறிவில்லை. ஆனால் பெரிய சக்கரவர்த்தியாக இருந்த ஐலன் கூடி அந்த காமத்தால் லஸ்ட்டுனால தன்னோட கண்ணால் அவளோட அழகை பார்த்து மயங்கி கெட்டு விட்டானா. ஸோ அந்த மாதிரி இவர் சொல்கிறா, இந்த மாதிரி கண்ணால் கெடுறதும் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து எக்ஸாம்பிள் இந்த பூச்சியை வந்து நான் ஒரு குருவாக நினச்சின்னு இருக்கேன்னு சொல்லி அந்த பூச்சியை பற்றி சொல்லறா. இப்படி ஒருவனா சொல்லி அப்புறம் குழவினா அந்த வேஸ்பு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேஸ்ப் என்ன பண்ணுமா, அது கூடு கட்டும், ஒரு மண்ணால் கூடு கட்டி ஏதோ ஒரு புழுவை கொண்டு ஒரு பூச்சியை கொண்டு வந்து அந்த கூட்டுக்குள்ளே போடும். அதனோட பூச்சி கிடையாது, அது ஏதோ ஒரு பூச்சியை கொண்டு வந்து அந்த கூட்டில் வைக்கும். அந்த பூச்சியை கொட்டுமாம். அதனோட ஒரு இது இருக்கும், முள் மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கும், அதால் கொட்டும். அதனால அந்த பூச்சி இருக்கே அது பயந்துக்கும் எப்போதும். இந்த குழவி வந்து என்னை கொட்டுமோ அப்படியே நினச்சி ஒரு நாளைக்கு அதே அந்த குழவியை வேஸ்பாக மாறிவிடுமா. அந்த மாதிரி குருவுக்கு ஏற்ற சிஷ்யனாக இருக்கணும்னு சொல்லி இந்த குழவிலேருந்து நான் படித்தேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ குருவுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சிஷ்யன் இருக்கணுமா. ஓகே, ஸோ குருவை அப்படி இருந்தவன் என்ன ஆகிடுறான்னா அவனே குருவாக ஒரு நாளைக்கு மாறிவிடுவானா. எப்படி இப்போ நம்ம இந்த குழந்தைலாம் பாருங்கள், கிரிக்கெட் விளையாடுறத டெண்டுல்கர் பிடிக்குன்னா டெண்டுல்கரை சொல்லி அவனுடைய ஸ்டைலாக அடிப்பா பாருங்க. ஷாருக் கான் பிடிக்குன்னா அவனோட மாதிரியே ஸ்டைலாக கையை காட்டி இப்படி ஆக்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம குருவைக்கு தகுந்த சிஷ்யனாக இருந்து குருவை மாதிரியே இருந்தோம்னா நம்மள ஒரு நாளைக்கு அதே குருவாக மாறி விடலாமா. ஸோ அந்த குருவோட குணங்கள் எல்லாம் எப்படி இருப்பா, அதெல்லாம் அந்த பொறுமை, மெயினாக குருவுக்கு வந்து பொறுமை வேணும். அது மாதிரி பிரேம வேணும், எல்லார்கிட்டையும் ஸ்னேகமாக அந்த குரு இருக்கணும். எல்லார்கிட்டையும் கருணை காட்டணுமா. ஒருத்தரை பிடிக்காது அந்த மாதிரி சொல்லாதக்கு எல்லார்கிட்டையும் கருணை பார்க்குறா குருவாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி குருவை நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அந்த சிஷ்யனும் ஒரு நாளைக்கு குருவாக மாறி விடலாம்னு சொல்லி நான் அந்த குழவிகிட்டேருந்து படித்தேன்னு சொல்லி சொல்கிறா. ஸோ இதுக்கு ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறா. அவர் வந்து ஏகநாதர், அவரோட கதையை சொல்கிறா. ஸோ ஏகநாதருக்கு ஒரு குரு இருந்தால், அவர் பேர் ஜனார்தன சுவாமி பேர். ஸோ ஜனார்தன சுவாமியோட சிஷ்யன் தான் ஏகநாதர். ஸோ ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, அந்த குரு கூட ஏகநாதர் 12 வருஷம் அவரோட ஆசிரமத்தில் இருந்தாலும் 12 இயர்ஸ் இருந்திருக்கா. ஆனால் அவருக்கு ஒரு பாடமும் கற்றுக் கொடுத்துட்டல.
ஜனார்தன சுவாமி வந்து இந்த ஏகநாதருக்கு 12 வருஷமாக இருந்திருக்கா. ஒரு பாடம் அவருக்கு ஒரு ஏபிசிடி சொல்லி கொடுத்துருக்கலையாம். ஆனால் பாக்கி எல்லா சிஷ்யாளுக்கும் மீமாம்சம், வியாக்கரணம், தர்க்கம், சாஸ்திரம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்துருக்கா. என்னெல்லாம் படிப்பிக்கணுமோ புராணங்கள், இத்திஹாசங்கள் எல்லாமே பாக்கியுள்ள சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. ஏகநாதர் 12 வருஷமாக இருக்கா, நான் அவருக்கு ஒரு ஏபிசிடி அதில் தெரியாது. ஸோ இந்த ஏகநாதர் மட்டும் அவளுக்கு மட்டும் ஒன்றுமே சொல்லி கொடுத்துட்டுலே. ஆனால் ஏகநாதர் இந்த குருவுக்கு மாத்திரம் நம்மளுக்கு என்னடா ஒன்றும் சொல்லி கொடுக்கலன்னு அவரும் நினைக்கிறது இல்லையா. 12 வருஷம் நம்ம இருக்கோமே, பாக்கி எல்லா சிஷ்யருக்கும் படிப்பிக்கிறேன் இந்த குரு, நான் என்ன பாபம் பண்ணிட்டேன், எனக்கு ஒன்றுமே படிப்பிக்கலைன்னு நினைக்கிறதே இல்லை அவளும். ஸோ குரு பக்தியோட அவர் என்ன பண்ணுறா, ஒரு வேலை மாத்திரம் அங்கே பண்ணிட்டு இருக்கா. என்ன வேலைன்னா தினமும் அந்த குருவோட ஆசிரமத்தில் அக்கௌண்ட்ஸ் வரும் இல்லையா, அதை எழுதுகிற வேலை, அன்னன்னைக்கு என்ன கணக்கோ அதை டேலி பண்ணி வைக்கிற வேலை இந்த ஏகநாதருக்கு. வேறு ஒன்றுமே படிக்கிறது இல்லை எங்கே. ஸோ அப்படி இருக்கிறது என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு அவர் ஏதோ டேலி பண்ணுறா. டேலி பண்ணி பார்க்குறா மணி 12 மணி ராத்திரி ஆயாச்சு. அந்த இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எழுதுறது அது வந்து டேலி ஆகிறதில்லை. பண்ணி பார்க்குறா, திருப்பி போடுறா, திருப்பி எழுதுறா, என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறா. அதனால தூக்கம் வரல இவருக்கு. என்னடா இது, அது எத்தனை ஒரே ஒரு பைசா தானே டேலி ஆகிட்டில்லை, பெரிய அமௌண்ட்டு கிடையாது, ஒரு பைசா டேலி ஆகலை. அதனால இவர் எழுதி பார்க்குறா. ராத்திரி மணி 2 மணி ஆயாச்சு. 2 மணி ஆச்சு, அப்பவும் மாறுதில்லை. அப்போ அந்த சமயம் என்னது, இந்த குரு இருக்காள் ஜனார்தன சுவாமி, அவருக்கு வந்து தாகம் எடுக்கிறது ராத்திரி. அவர் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி வந்து பார்த்தா இவன் என்னோ தனியாக இப்படி கையெல்லாம் காட்டின்னு என்னோ பேசின்னு இருக்கான். அப்போ ஏனோ படிக்கிற மாதிரி ஒரு புக்கும் பென்சிலும் கையில் இருக்குது. அப்போ அவருக்கு தோணுறது, இவன் இந்த ஏகநாதர் என்ன பண்ணிட்டு இருக்கான், 12 வருஷமாக எங்கிட்ட இருக்கான், என்னோட சிஷ்யனாக இங்கே இருக்கான், ஆனால் இன்னே வர ஒன்றுமே எனக்கு படிப்பிச்சிட்டலை, இவனுக்கு ஒன்றுமே தெரியாத, என்னத்தை பார்த்து படிச்சுட்டு இருக்கான் தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இவர் பார்த்துட்டு என்ன பண்ணுறானாம், நேராக அவங்ககிட்ட வரா. ஏகநாதா என்ன பண்ணிட்டு இருக்கா நீ அப்படி கேட்குறா. வந்து கேட்கறதுக்குள்ள இவன் கண்டு கொண்டேன் ஜெய் குருதேவா அப்படின்னு கத்துறானாம் ஏகநாதன். அப்போ இவர் குரு நினைக்கிறா, ஓ இவருக்கு நம்ம பாடமெல்லாம் படிப்பிச்சல, மேபி இவன் இப்படி கண்டு கொண்டேன் ஜெயதேவா சொல்கிறானே, பகவானை பார்த்துட்டானா இருக்கும், பகவத் சாட்சாத்காரம் ஆயிடுத்தா இருக்கும்னு இவருக்கு தோணுறதாம். அப்போ இவர் கேட்குறா, ஏகநாதா என்ன நீ கண்டாய், என்னத்தை நீ பார்த்தாய் அப்படி சொல்லி கேட்குறா. அப்போ ஓ குரு நீங்கள் வந்திருக்கேளா, இங்கே எப்போ வந்து நீங்கள் வந்ததே எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் உங்களை கவனிக்கவே இல்லையே குருநாதரே அப்படின்னு சொல்கிறான். அப்போது அவர் சொல்கிறா, நீ கண்டு கொண்டேன்னு சொல்கிறியே, என்னத்தை நீ கண்டு கொண்டாய் அப்படின்னு கேட்குறா. ஓ அதுவா, நான் வந்து ரொம்ப நேரமாக இந்த ஒரு கணக்கை எழுதின்னு இருக்கேன், அது ஒரு பைசா டேலியே ஆகலை குருதேவா, அதை தான் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் கண்டுபிடிச்சு விட்டேன், அதை தான் சொன்னேன், இப்போ டேலி ஆகிடுது அப்படிங்கிறா. அப்புறம் இவருக்கு ஆச்சரியமாக இருது, ஐயோ என்ன இது பாவம் இந்த பிள்ளை, நம்ம 12 வருஷமாக வச்சுட்டு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல இவனுக்கு, ஆனால் நம்மளோட கணக்கு வழக்கெல்லாம் அவன் ஒரு பைசா அந்த பக்கம் இந்த பக்கம் பண்ணாதைக்கு அதை இத்தனை அழகாக டேலி பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்படுறானே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கவலையாயிடுறதா மனசில். அப்போ அவர் கேட்குறா அவர்கிட்ட, இதையா நீ பார்த்து சொன்னாய் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறா. ஆமாம் குருதேவா, இதைத்தான் நான் பார்த்தேன், இது இப்போ கரெக்டாக எடுத்து பாருங்க இந்த கணக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறா, நான் அவன்கிட்ட கணக்கெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் கேட்காட்டாலும் அவனோட வேலை இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்படி அந்த குழவையை கொட்டின்ட்டு அந்த புழுவை வந்து அதை சிந்தை பண்ண வைக்கிறது பாருங்கோ, அடுத்தது இது வந்து கொட்டுமோன்னு அந்த மாதிரி அந்த குழவியோட அந்த புழு வந்து குழவியாக மாறி விடுறதே, அதே மாதிரி இவனுக்கு பக்தினால மகாபுருஷனாக மாறி விட்டானாம் யார், இந்த ஏகநாதர். ஸோ இவனுக்கு அப்போ அவருக்கு தோணுறது, இத்தனையெல்லாம் இவன் நேர்மையாக இருந்திருக்கானே, இவனுக்கு நிஜமாவே குரு தர்ஷனம் பண்ணி கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதனால இவர் வந்து பெரிய தத்தாத்திரேயரோட உபாசகர், யார், இந்த குருகள், என்னோட குரு ஓகே ஜனார்தன சுவாமி. அதனால ஏகநாதருக்கு எப்படியாவது தத்தாத்திரேயரோட தர்ஷனம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாளாம், இவனை அப்போல்லாம் கோதாவரி, இவர் மகாராஷ்டிரா தான். ஸோ கோதாவரியில் குளிக்க இவர்கிட்ட போக சொல்கிறான். அங்கே தானே டெய்லி குளிச்சுட்டு வருவர். ஸோ குளிச்சுட்டு திரும்பி வர வழியில் இந்த ஏகநாதர் வந்து திரும்பி வந்துட்டு இருக்கா. வரத்த நேராக வந்து தத்தாத்திரேயரை பார்க்குறா, அவரோட தரிசனம் கிடைக்கிறது. ஏன்னா இங்கே வந்து அவரோட குருவே நினச்சிட்டு இருக்கா தத்தாத்திரேய தர்ஷனம் எனக்கு பண்ண வைக்கணும்னு. கரெக்டாக அன்றைக்கி இவர் குளிச்சுட்டு வரத்த ஏகநாதருக்கு தத்தாத்திரேய தர்ஷனம் கிடைக்கிறது. ஸோ தத்தாத்திரேயன் யார், அனுசூயாவோட புத்திரர். ஓகே, இவர் தான் மும்மூர்த்திகள், திரிமூர்த்தி ஸ்வரூபம் ஏகஸ்வரூபமாக இருக்கிறதான். மகாவிஷ்ணு, சிவன், பிரம்மா, இந்த மூணோடு நீங்கள் பார்த்துருப்பேன். மகாராஷ்டிராவில் ரொம்ப கோவில் நிறைய உண்டு, தத்த மந்திர் சொல்லி நிறைய இடத்துல உண்டு. ஏகஸ்வரூபமாக இருக்கிற மூர்த்தி தான் தத்தாத்திரேயன்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட தரிசனம் ஆனதும் சந்தோஷப்பட்டா, ஓ தத்தாத்திரேயை பார்த்துட்டு வந்தாச்சு சொல்லி ஆசிரமத்துக்கு வரா.
வந்து அவர் ஆஸ் யூஷுவல் அவருக்கு பாடம் ஒன்றும் படிக்கண்டாமே, கிச்சன் வேலையெல்லாம் பண்ணுவார். ஸோ இவர் பால் காய்ச்சின்னு இருக்கா. பால் காய்ச்சின்னு இருக்கிறத குரு எட்டி பார்க்குறா. ஏன்னா தத்தாத்திரேய தர்ஷனம் ஆயிருக்குன்னு குருக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ இவருக்கு சந்தேகமாக இருக்குது, என்ன இவன் பால் காய்ச்சின்னு இருக்கான், பகவத் சாட்சாத்காரம் ஆனால் பித்து பிடிச்ச மாதிரியெல்லாம் இருக்கணும், இவனை பார்த்தா அது ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறா. சரி எதுக்கும் கேட்டு பார்க்கலான்னு சொல்லி ஏகநாதா இங்கே வா சொல்லி அவனை கூப்பிடுறா. ஸோ அவர் வெளியில் வரா. வந்ததும் ஆச்சரியம் அவர் கேட்குறா, நீ யாரையா கண்டியா வர வர வழியில் அப்படி கேட்குறா. ஓ நான் பார்த்தேனே அப்படி சொல்கிறா ஏகநாதர். யாரை பார்த்தாய் நீ அப்படி கேட்குறா. அப்போ தத்தாத்திரேயரை பார்த்தேனே அப்படிங்கிறா. இவருக்கு இன்னும் ஆச்சரியமாக இருது, ஏன்னா இவன் இப்படி தத்தாத்திரேயரை பார்த்தேனேன்னு அந்த வேல்யூ தெரியாதுக்கு இத்தனை சிம்பிளாக சொல்லிவிட்டானே அப்படின்னு குருவுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுறா. ஒருத்தர் பகவானை பார்த்தாச்சுன்னா அப்படி சந்தோஷப்படுவா, பித்து பிடிச்ச மாதிரி இருப்பா. இவன் என்னடானா ரொம்ப சிம்பிளாக ஏதோ பக்கத்தாத்து மாமாவை பார்த்த மாதிரி தத்தாத்திரேயனை பார்த்தேனே, அவரோட தர்ஷனம் ஆச்சேன்னு இப்படி சொல்கிறானே அப்படின்னு. அப்போது தத்தாத்திரேயன் தர்ஷன் வந்து யோகிகள்லாம் தபஸ் இருந்துட்டு கூட கிடைக்காது. அந்த மாதிரி உள்ள இவனுக்கு ஒன்றும் தெரியாத இவனுக்கு இத்தனை ஈஸியாக கிடச்சிட்டு இவனுக்கு ஒன்றும் தோணவே இல்லையேன்னு அவருக்கு தோணுறது. இப்போ ஏகநாதர்கிட்ட சொல்கிறா, நீ தத்தாத்திரேயன் தர்ஷன் பண்ணியிருக்காய், நீ அந்த மாதிரி ஒன்றும் நினைக்கவே இல்லையா கேட்குறா. அப்போ ஏகநாதர் சொல்கிறா, பகவத் சாட்சாத்காரம் ஆனதுனால தானே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நீ ஒன்றும் சொல்லறது இல்லையா அதை பற்றி. அப்போ அவர் குரு கேட்குறா, அப்போ உனக்கு ஆயாச்சா பகவத் சாட்சாத்காரம் அப்படி கேட்குறா. அப்போ ஏகநாதர் சொல்கிறா, ஓ எனக்கு தினமுமே பகவத் சாட்சாத்காரம் ஆயின்றிருக்கே குருஜி அப்படிங்கிறா. 12 வருஷமாக நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேனே, குரு விட வேற ஒரு பகவானா எனக்கு அப்படிங்கிறா. ஸோ குரு விட வேற ஒரு பகவானை கேட்டதுமே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருது. இவன் அந்த குருவையே பகவானா தத்தாத்திரேயனுக்கும் மேலேயா நினைச்சிருந்து பார்த்துட்டு இருக்கானா. அதனால சாட்சாத் தத்தாத்திரேயனை பார்த்தப்ப கூட அவனுக்கு ஒன்றும் தோணலையே சொல்லி சொல்றா. ஸோ குருவை 12 வருஷமா பகவானை பார்க்குற மாதிரி நினைச்சுட்டு இருக்கானா. அந்த மாதிரி உள்ள இவர் வந்து அவரும் நிறைய பாட்டுகள் எழுதுறா. அதில் அந்த குரு மாதா குரு பிதா குரு அமுச்சி குல தேவதா, அதில் வந்து தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல, இவரோட பாட்டெல்லாம் இப்படி தான் எண்ட் ஆகும் ஏகநாதரோடு. ஸோ நீ தான் குரு மாதா, குருவாக இருக்கிறது நீ தான் எனக்கு மாதா, நீ தான் எனக்கு பிதா, நீ தான் என்னோட தெய்வம், எல்லாமே நீ தான். நான் உன்னை 12 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேனே, இதை விட வேற என்ன சாட்சாத்காரம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான். குருக்கு தூக்குவாரி போட்டுதாமது. இப்படி ஒரு சிஷ்யனா எனக்கு 12 வருஷமாக நான் வச்சு இவனை என்னோட ஆசிரமத்தில் வச்சுட்டு இருக்கேன். அவன் இன்னே வர என்னத்தினால எனக்கு நீங்கள் பாடம் படிப்பிக்கலைன்னு ஒரு வார்த்தை கேட்கலை, ஒன்றுமே பண்ணாதைக்கு என்னையே பகவானாக நினச்சிட்டு இருக்கானே சொல்லி ஆச்சரியப்படுறாளாம். ஸோ அந்த மாதிரி குரு கிருப்பை அவனுக்கு அப்படி கிடச்சிருக்கு. அந்த மாதிரி இவர் சொல்கிறா, ஒரு அந்த குழவி எப்படி அந்த இதை கொட்டி 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 அந்த பூச்சி வந்து நினச்சி அதே குழவியாக மாறி விடுறது. அந்த மாதிரி 12 வருஷமாக குருவையே பார்த்து அவனுக்கு சாட்சாத்காரமாகி அவனும் பெரிய குருவாக மாறி விடுறான்னு சொல்லி சொல்கிறான். இந்த மாதிரி தத்தாத்திரேயர் அவதூதர் வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஒரு இதுலேயும் வந்து நான் வந்து குருவாக நினச்சி அதாவது புழு பூச்சிலேருந்து பிடிச்சி ஐலன் வர பெரிய சக்கரவர்த்தி வர அவர் பார்த்து அதில் ஒரு லெசன் படிக்கிறோம் நம்ம. அதனால் என்றைக்குமே நம்ம சிஷ்யன்தான். ஜகத்குரு யார்? சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மா தான். அவன் தான் இந்த ஜகத்துக்கே குரு அப்படி சொல்லி இந்த கதையெல்லாம் அவருக்கு சொல்கிறான். அதை கேட்டு யது மகாராஜா ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் தான் அவருக்கு தெரியறது, இப்படி ஒன்றும் இல்லாத இந்த அவதூதர் தான் ரொம்ப சாந்த ஸ்வரூபமாக மனசில் எந்த கஷ்டமும் இல்லாதக்கு இருக்கா. பாக்கி எல்லாரும் உலகத்தில் கஷ்டப்பட்டுண்டு சிந்தையோட கவலையோடு இருக்கா சொல்லி. ஸோ இதுக்கு கடைசியில் என்ன இதுன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு குரு மூலம்தான் எல்லாமே அடையலாம். குரு தான் தெய்வத்தை காட்டி கொடுக்குறா சொல்லி அந்த லெசனை அவர் படிக்கிறார். ஸோ அப்படிங்க 93 சாப்டரு முடியறது. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.